சீரியஸ் அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 191. சந்தேகத்திற்கு சொந்தக்காரனான சந்தோஷம் முகத்தை திருப்பி யமுனாவை பார்த்தான். யமுனா அதிர்ச்சியாகி, சீனியர் நீங்களா என திக்கி திணறியபடி கேட்டாள். நானேதான் யமுனா, சந்தோஷ் என்று அவன் வில்லங்கமாக சிரித்தான். அவன் முன்பு இருந்ததை விட இப்போது இன்னும் கருப்பாக, உடம்பை எல்லாம் பழைய ரஜினி படத்தில் வரும் வில்லன் போல வைத்துக் கொண்டும் ஆங்காங்கே டாட்டூ குத்திக் கொண்டு பார்க்கவே வில்லத்தனமாக கொடூரமாக இருந்தான். யமுனாவின் கால் அவனை பார்த்ததும் தன்னிச்சையாக ஒரு அடி பின்னாடி எடுத்து வைத்தாள். என்ன யமுனா, என்ன பார்த்ததும் ஷாக் ஆயிட்ட? எத்தனை நாள் உன் பின்னாடி சுத்துறது, ஆனா உனக்கு அந்த ரிஷியத்தான பிடிச்சிருக்கு. என்ன ஒரு பொருட்டா கூட நீ நினைக்கல. சரி, அவன் மும்பை போனதும் நான் உன்னைய மிரட்டி எங்க அப்பா கட்டதுறைய விட்டு உங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு உன்னை கட்டிக்கலான்னு நினைச்சேன். பட் அந்த ரிஷி திரும்பவும் வந்ததும் உனக்கு பயம் போயிடுச்சு. அதனால உன் அண்ணன் கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்ட. அவனும் நான் அனுப்பின வீடியோவை நம்பரை வச்சு அந்த பிரகாஷ் வரைக்கும் போய் என்ன ட்ரேஸ் பண்ணிட்டான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போய் தப்பிக்கலான்னு தெரியும் போதுதான் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டெரரிஸ்ட் கும்பல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் அடைக்கலம் சேர்ந்தேன். அது நல்லதுதான். என்னோட குணத்துக்கும் வில்லத்தனத்துக்கும் டாக்டர் வேலை ஒத்து வராது. இதுதான் எனக்கு செட் ஆகும். இப்ப கூட பெங்களூர்ல 10 பேரை கொன்னுட்டு தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த போலீஸும் வலவீசி தேடிட்டு இருக்கிற டெரரிஸ்ட்ல நானும் ஒருத்தன் என அவன் பெருமையாக சொல்ல, அதுவரை பயத்தில் வேர்வை வடிய அதிர்ச்சியில் நின்றிருந்த யமுனா அவன் டெரரிஸ்ட் என்று சொன்னதும் கண்கள் சாசர் போல விரிய, இதையெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க என்று கேட்டாள் வாய்க்குளறியபடி. அவளை பார்த்து பேய் சிரிப்பு சிரித்த சந்தோஷ், என்ன என் வருங்கால பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தெரியணும்ல, அதான் என்னை பத்தி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் என அவன் சொன்னதும் யமுனா குழப்பமாக அவனை புரியாமல் பார்க்க, என்ன அப்படி பாக்குற, நமக்கு இன்னைக்கு கல்யாணம் என்று அவன் கையில் இருந்த தாலியை அவள் முன்பு காட்டினான். அவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியில், இல்ல இது நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிட்டு ஓட போக அவளை ஒரே எட்டில் பிடித்தவன், எங்கடி போற, எனக்கு தெரியும் இந்த வீடியோ எல்லாம் உன் அண்ணனுக்கு ஒரு மேட்டரே இல்ல. நான் ரிலீஸ் பண்ணா கூட அடுத்த 10 நிமிஷத்திலேயே அவன் அதை அழிச்சிடுவான். ரிஷியும் உன்னை ஏத்துக்குவான். அப்புறம் கடைசியில ஏமாறுறது நான் தானே. அதனால உன்னை இனிமேல் நான் விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் கையில் இருந்த தாலியை அவள் கழுத்தில் கட்ட போக அவனிடமிருந்து திமிரிய யமுனா, என விடுங்க என விடுங்க என சொல்லிக்கொண்டே அந்த தாலியை பிடுங்கி எறிந்துவிட்டு அவன் பிடியிலிருந்து வெளியே வர முயல, அந்த தாலியை அவள் தூக்கி எறிந்ததுமே அதுவரை சற்று பொறுமையாக பேசிக் கொண்டிருந்த சந்தோஷிற்கு கோபம் வர அவளை தன்புறம் திருப்பி, என்னடி உனக்கு அவ்ளோ கொழுப்பு, என் தாலியவே தூக்கி எரிஞ்சிட்டல, இனிமேல் உன்னை சும்மா விடுறதா இல்ல. நீயே அந்த தாலிய என் கழுத்துல கட்டுன்னு சொல்லி உன்ன கெஞ்ச வைக்கிறேன் பாருடி என்றவன் அவளின் ஷாலோடு சேர்த்து வெறித்தனமாக அவள் சுடிதாரை கிழித்து எறிந்தான். அவள் பயத்தில் தன் மேலே கையை கொண்டு மறைத்தவள், ப்ளீஸ் என்ன விட்டுரு என்று அழுகையோட கெஞ்ச அவளின் கிழிந்த உடைகளை தூரம் போட்ட சந்தோஷ், விடுறதா, அதுக்காகவா நான் உன் ட்ரெஸ்ஸ கிழிச்சேன், இனிமேதான் உன்னை சேர்த்துக்க போறேன் என்றவன் அவளை இழுத்து அணைத்துக் கொள்ள அவனின் அணைப்பில் அருவருப்பாக நெளிந்த யமுனா, பொறுக்கி நாய, என்னை விடு, இது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை கொன்னே போட்டுருவாரு
என அவன் நெஞ்சில் அடித்து யமுனா விலக போராட அவளின் தாடையை பிடித்தவன், என்னடி பெரிய அண்ணன், பெரிய கொம்பனை வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து இன்னைக்கு காப்பாத்த முடியாது. இன்னைக்கு நீ என்னோட எற. இப்ப நீ பேசின பேச்சுக்கு காலம் முழுக்க நீ என் அடிமை என அவள் உதட்டை அவன் நெருங்க, யமுனா அவனை தள்ளிவிட்டு செல்வதிலேயே போராட அவனுக்கு நெஞ்சில் அடி விழ விழ மூர்க்கத்தனம் அதிகமாகியது. சிறிதும் இரக்கம் இல்லாமல் அவளை கீழே தள்ளியவன் அவனின் சட்டையை கழட்டி எறிந்துவிட்டு அவள் மேல் படர்ந்தான். யமுனா விழுந்த வேகத்தில் தலை தரையில் பட்டு அவளுக்கு பயங்கர வலி கிளம்ப அவன் வேறு மொத்தமாக அவளின் மேலே விழவும் அவளுக்கு என்ன செய்து தன் மானத்தை காப்பாற்றுவது என்று தெரியாத இயலாமையால் அழுதபடி அவனிடம் கெஞ்சினாள். அது அவன் காதில் விழவில்லை. அவளின் பின்னந்தலையை பிடித்து அவளின் உதட்டில் அவன் முத்தமிட யமுனா கடினப்பட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அவள் காலால் அவனை எட்டி உதைக்க அவள் தன்னை தவிர்க்கிறாள் என்பதே அவனுக்கு வெறுப்பு உண்டாக, ஏய், இந்நேரம் ரிஷியா இருந்திருந்தா உருகி காரஞ்சிருந்திருப்பல்லடி என அவன் கேட்டபடி அவளின் கன்னத்தோடு கண்ண முரச அவள் தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று கதறி அலறினாள். அந்த சத்தத்தில்தான் நிஷா அடித்து பிடித்து கொண்டு மேலே ஓடி வந்து அவனை சுட்டது. அவள் சுட்டதுதான் தெரியும் நிஷாவிற்கு. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மூளை ஸ்டக் ஆகிவிட்டது. அதுவும் கொஞ்ச நேரம்தான். அவள் அதிர்ச்சி அவளின் உடலை பாதித்து அவளின் 5 மாதமான சிசுவின் கால் அவள் மணி வயிற்றை உதைத்தது. அவள் கையால் தன்னிச்சையாக அவள் வயிற்றை தொட்டாள். படித்தவளாக இருந்தாலும் இது சாதாரணமாக தோன்றும் முதல் அசைவு என்று உடனே உணராமல் அதிர்ச்சியில் ஏதாவது ஆகிவிட்டதோ என்று மனது பதற்றமடைந்தாலும் மீண்டும் அவளின் கையிலேயே குழந்தையின் அசைவு தெரிய அந்த தைரியத்தில் அவள் கீழே பார்த்தாள். யமுனா பயத்தில் கண்ணை மூடியிருக்க அவளின் மேல் அவன் அசைவற்று கிடந்தான். நிஷா ஒரு பெருமூச்சை எடுத்து அவனை ஒரு கையால் பிடித்து கீழே தள்ளினாள். யமுனா உடனே எழுந்து பயத்தோடு கையை கொண்டு உடம்பை மறைத்தபடி பின்னாடி நகர கீழே கிடந்த துணியை எடுத்து அவளிடம் கொடுத்த நிஷா சந்தோஷிடம் குனிந்து மூக்கருகே 2 விரல் வைத்து சுவாசம் இருக்கிறதா என்று பார்க்க, ஆம், அவன் உயிருடன் தான் இருந்தான். ஆனால் அவள் நடுமுதுகில் சுட்டதால் மூளைக்கு செல்லும் நரம்பு கட்டாகி ரத்தம் அதிகமாக வெளியேறிக் கொண்டிருக்க இங்கு இருப்பது சரியில்லை என்பதை உணர்ந்த நிஷா யமுனாவிடம் இருந்த துணி ஒன்றும் உபயோகம் இல்லாமல் கிழிந்து நாராக தொங்க அவள் உள்ளாடை மற்றும் பேண்டுடன் இருக்கவும் என்ன செய்வது என திகைத்த நிஷா வேறு வழி இல்லாமல் அங்கிருந்த சந்தோஷின் சட்டையை எடுத்து அவளுக்கு போட்டவள் அவளின் கைப்பிடித்து கடகடவென கீழே இறங்கிய நிஷா டிரைவருக்கு போன் பண்ணி உடனே வர சொன்னாள். அவரும் காரை எடுத்துக்கொண்டு வர அதற்குள் யமுனாவிடம் திரும்பிய நிஷா, இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேணாம். நீ இங்க வரவும் இல்ல, இங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கவும் இல்ல. இந்த சட்டைய போனது டிஸ்போஸ் பண்ணிடு. முக்கியமா வீட்ல யாருக்கும் டவுட் வராம பாத்துக்கோ. அப்புறம் நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நம்ம மேல தப்பில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம பயப்படுறதோ கஷ்டப்படுறதோ வீண் வேலை, புரிஞ்சுதா என்று நிஷா அழுத்தமாக சொல்ல யமுனாவின் தலை தானாக சரி என்பது போல ஆடியது. அதற்குள் கார் வந்து இவர்களின் முன்பு நிற்க யமுனாவை காரில் ஏற்றிவிட்ட நிஷா டிரைவரிடம் சென்று, அண்ணா, யமுனாவை அவ வீட்ல விட்டுருங்க என்றவள் உடனே காரை எடுத்துக்கொண்டு போக சொல்ல நிஷாவை அழுதபடியே யமுனா பார்த்தாலே ஒழிய அவன்தான் சந்தோஷ் என்றும் சொல்லவில்லை, அண்ணி எங்களோட வந்துருங்க என்றும் அவள் சொல்லவில்லை. அந்த கார் டிரைவர் யமுனாவை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் நிஷாவை பார்த்தவர், நீங்களும் எங்க கூட வந்துருங்கம்மா என்றார். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க போயிட்டு வாங்க என்றாள். அவனும் சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து செல்ல உடனே மீண்டும் உள்ளே சென்ற நிஷா தயக்கத்தோடே அவன் அருகில் சென்று அவனை ஒரு முறை பார்த்தாள். அவன் உயிர் எப்போதோ பிரிந்து விட்டிருந்தது. அது நிஷா சுட்டதால் இல்லை, அவன் ஏற்கனவே முதுகில் காயத்துடன் இருந்ததால் இப்போது இதுவும் சேர்ந்து அவன் உயிர் போக காரணமாகிவிட்டது. அது எதையும் அறியாத நிஷா அவனின் பேண்டில் இருந்த போனை எடுத்தாள். அதில் அவனின் கைரேகையை வைத்து ஓபன் செய்ய முதலிலேயே யமுனாவின் குளியலறை காட்சி வந்தது. அதை டெலீட் செய்தவள் அந்த போனை முழுவதுமாக ஹேக் செய்துவிட்டு வேறு எதுவும் இருக்கிறதா என்று பார்க்க அங்கு யமுனாவின் கிழிந்த உடையும் அவன் கட்டுவதாக இருந்த தாலி அது ஒரு இரும்பு கம்பியின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க அதையெல்லாம் எடுத்து வந்து மூளைக்கு ஒன்றாக யாரும் கண்டுபிடிக்கா வண்ணம் மறைய வைத்தவள் மூச்சு வாங்க நின்றிருக்க அஞ்சலியும் அவளின் போலீஸ் டீமும் அங்கு வந்து சேர்ந்தது.
அஞ்சலி மெடிக்கல் லீவில் இருப்பதால் சாதாரண உடையில்தான் இருந்தாள். அவள் ஜீப்பை விட்டு இறங்கியதும் பதற்றத்துடன் நிற்கும் நிஷாவிடம் ஓடி வந்து, அண்ணி, யமுனா எங்க என்று கேட்க அவள் கையை அழுந்த பிடித்த நிஷா, எதுவும் பேசாத என்பது போல தலையாட்ட அவள் ஒன்றும் புரியாமல் நிஷாவை கூர்ந்து பார்க்க அவளை கண்டு கொள்ளாத நிஷா மற்ற காவலர்களும் ஜீப்பில் இருந்து இறங்கி இவர்களிடம் வந்ததும் இப்போது அஞ்சலிக்கு பதிலாக பொறுப்பேற்றிருக்கும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து, என்னாச்சு என்று கேட்க நிஷாவே தான் சொன்னாள், நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், பாடி மேல இருக்கு என்றாள். அஞ்சலி அதிர்ச்சியாகி நிஷாவை திரும்பி பார்க்க அதற்குள் சில காவலர்கள் மேலே ஓடினார்கள். அங்கு போய் சந்தோஷை பார்த்துவிட்டு, ஆமாம், ஒருவன் இறந்து கிடப்பதாக வாக்கி டாக்கியில் பதில் சொல்ல உடனே அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் கொலை நடந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு தகவலை சொன்னார். தகவலை சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த இடமே பரபரப்பானது. ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சந்தோஷின் உடலை மேலே இருந்து ஸ்ட்ரெச்சரில் கீழே எடுத்து வந்தனர். இந்த ஏரியா கான்ஸ்டபிள் தான் வந்திருந்தாரே தவிர இன்ஸ்பெக்டர் வர அரை மணி நேரம் ஆகும் என்று பேசிக் கொண்டிருக்க அந்த இன்ஸ்பெக்டர் யார் என விசாரித்த அஞ்சலிக்கு தலையில் இடி விழாத குறைதான். அப்படியே திரும்பி நிஷாவை பார்த்தாள். அவள் முகத்தில் பயமும் இல்லை, பதற்றமும் இல்லை, ஏன் ஒரு துளி கவலை கூட இல்லை. யார் வீட்டு இழவோ என்பது போல கை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே இருந்தால் நிலைமை கைமீறி போகக்கூடும் என்று நினைத்த அஞ்சலி ஓரமாக போய் செல்வாவிற்கு அழைத்தாள். அவன் அப்போதுதான் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி வீட்டிற்கு செல்வதற்கு கேப் புக் பண்ண போனை ஆன் செய்தான். ஆன் செய்த உடனே அஞ்சலியின் அழைப்பு அவன் போன் திரையில் மின்ன, அதுக்குள்ள மூக்கு வேர்த்திடுச்சு இவளுக்கு என்று முணுமுணுத்தபடி செல்வா போனை அட்டன் செய்து, என்னடி என்று கேட்க, என்னங்க இப்ப நீங்க மும்பைல தானே இருக்கீங்க என கேட்டாள் அஞ்சலி. இல்ல சென்னை வந்துட்டேன் என அவன் சொல்லவும், எப்போ வந்தீங்க என அவள் புரியாமல் கேட்க, இப்பதாண்டி ரீச் ஆன, நீ என்னன்னு சொல்லு என செல்வா சலித்துக் கொண்டு கேட்க, எங்க இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க என்று அவள் பதற்றமாக சொல்ல, ஏய் என்னடியாச்சு என்று அவனும் அவசரமாக கேட்க, அது வந்து என்று அஞ்சலி நிஷா போன் செய்து யமுனாவிற்கு பிரச்சனை, போலீஸை அழைத்து வா என்று சொன்னதிலிருந்து இங்கு வந்து பார்த்தது, அதற்கு ஆப்போசிட்டாக நிஷா ஒருவனை சுட்டு கொன்றிருப்பது என அனைத்தையும் கூற, என்ன ஒளர்ற அஞ்சலி, நிஷா அப்படி பண்ணிருக்க மாட்டா என செல்வா ஸ்ட்ராங்காக சொல்ல, ஷோ அண்ணியே அப்ரூவர் ஆயிட்டாங்க, அவங்க கையில கன்னும் இருக்கு என அஞ்சலி சொல்ல தலையை பிடித்து கொண்ட செல்வா, அவங்கள அரெஸ்ட் பண்ணாத அஞ்சலி என்றான். நான் என்னங்க பண்ண முடியும், நான் ஒன்னும் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் மெடிக்கல் லீவ்ல இருக்கேன் என அவள் சொல்லவும், ஆமல்ல, நான் பதட்டத்துல அதை மறந்துட்டேன், ஆமா அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு என அவன் கேட்கவும், வேற யாரு, அந்த சைக்கோ ஆனந்த் தான் என்று அஞ்சலி பல்லை கடித்து கொண்டு சொல்ல, அந்த நாயா என்று புலம்பிய செல்வா, நீ போன வை அஞ்சலி என்றான். என்னங்க பண்ண போறீங்க என அஞ்சலி புரியாமல் கேட்க, நான் என்ன பண்ண முடியும், அவன்கிட்ட என்னால பேச முடியாது, நான் பேசினாலும் அந்த நாய் கேட்காது, ஆதி கிட்டதான் சொல்லணும் என்றவன், நீ நிஷா பக்கத்திலே இரு, ஆனா உன் அண்ணின்னு சொல்லாத, நம்மளோட ரிலேட்டிவ்னு அவனுக்கு தெரிஞ்சா அந்த ஆனந்த் ஓவரா பண்ணுவான் என்று சொல்லிவிட்டு போனை வைத்த செல்வா உடனே ஆதிக்கு அழைத்தான். ஆதி அப்போதுதான் ஒரு பிரம்மாண்ட லக்ஸுரி ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மீட்டிங் நடக்கும் ஹாலுக்கு சென்று கொண்டிருந்தான். அங்கு மொத்தமே 12 பேர் சேர்ந்த குழுதான் இருக்க வேண்டும். அரவிந்த் கூட உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அரவிந்தும் ஆதியும் அந்த ஹால் இருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்க ஆதிக்கு 2 அடி முன்னால் சென்ற அரவிந்த் அவன் செல்வதற்கு ஏதுவாக கதவை திறக்க போக உடனே ஆதியின் போன் சைலண்டில் அலறியது. அதை பார்த்த அரவிந்த் கதவை திறக்க போவதை விடுத்து ஆதியிடம் போனை காட்ட அதை ஒரு நிமிடம் புருவம் சுருக்கி பார்த்த ஆதி அட்டன் செய்து காதில் வைத்தான். மறுமுனையிலோ, ஹலோ ஆதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று செல்வா சொல்ல, டே என்ன இம்பார்ட்டன்டான மேட்டரா இருந்தாலும் 1 hour கழிச்சு சொல்லு, நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும் என்று ஆதி போனை வைக்க போக, டேய் ரொம்ப முக்கியம்டா என செல்வா கூறியதும் ஒரு பெருமூச்சை விட்டபடி மீண்டும் போனை காதில் வைத்த ஆதி, 200 crores-கான ப்ராடக்ட் மீட்டிங், அதை விடவா பெருசு என ஆதி கேட்கவும், டேய் அத நீதான் சொல்லணும் ஆதி, நிஷா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதாவது என்று ஒரு நொடி தயங்கிய செல்வா, அவங்க ஒருத்தனை ஷூட் பண்ணி ஸ்பாட் அவுட் என செல்வா சொன்னான். எபிசோட் 192. செல்வா ஆதியிடம், ஒருத்தனை ஷூட் பண்ணி ஸ்பாட் அவுட்
என சொல்லவும் சிறிதும் அலட்டிக் கொள்ளாத ஆதி, சான்ஸே இல்ல செல்வா, ஷீஸ் அ கைண்ட் ஹார்ட் பர்சன் என்று சொல்ல, இருக்கலாம்டா, ஆனா இன்ஃபார்ம் பண்ணது உன் தங்கச்சி அஞ்சலி தான். நான் ஸ்பாட்ல இல்ல, இப்ப போக போறேன். ரொம்ப சிவியரா கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களே அப்ரூவ் ஆயிட்டாங்களாம். உங்க வீட்ல இருந்து 1 hour டிராவல்ல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ்ல தான் நடந்திருக்கு என செல்வா சொல்லிக் கொண்டு இருக்கவும் அரவிந்த், அங்க டைம் ஆச்சு என்று ஆதியிடம் வாட்சை காட்ட, ஒரு நிமிஷம் என்று அரவிந்திடம் கையை காட்டிய ஆதி அமைதியாக நிற்க, டேய் லைன்ல இருக்கியா என செல்வா கேட்டதும் என்றவன், யார ஷூட் பண்ணான்ற டீட்டெயிலும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட விவரமும் எனக்கு அனுப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்ற ஆதி மீட்டிங் அறைக்குள் நுழைந்தான். இங்கு செல்வாவோ அஞ்சலிக்கு அழைத்து இறந்தவனின் போட்டோவை வாட்ஸ்அப்பில் ஆதிக்கு அனுப்ப சொன்னவன் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் டீடைல்ஸை செல்வாவை அனுப்பினான். மீட்டிங் ஆரம்பிக்க 5 நிமிடம் தான் இருக்கும். ஆதி அவனின் நாற்காலியில் அமர்ந்து முதலில் செல்வா அனுப்பிய ஆனந்தின் பற்றிய தகவலை பார்த்தான். பின் அஞ்சலி அனுப்பிய புகைப்படத்தை பார்த்ததும் அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அதுதான் சந்தோஷ் என நிஷாவிற்கு தெரியாது, அஞ்சலிக்கும் தெரியாது. செல்வா இன்னும் சந்தோஷின் புகைப்படத்தை பார்க்கவில்லை. அதனால் அவன் குழப்பத்தோடு அந்த ஸ்பாட்டுக்கு கேப் புக் பண்ணி சென்று கொண்டிருந்தான். ஆதி இருக்கும் அறையில் பல்வேறு தொழிலதிபர்கள் வந்த வண்ணம் இருக்க அவன் யாரையும் நிமிர்ந்தும் பாராமல் தன் போனில் மெசேஜை டைப் செய்து கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் டைப் பண்ணிய அவனது மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அவர்கள் அதை பார்த்ததும் அவனின் இதழோரம் ஒரு நக்கல் புன்னகை மலர்ந்து உடனே மறைந்தது. முகத்தில் தீவிரம் குடிக்கொள்ள உடனே நிமிர்ந்து அங்கிருந்தவர்களை பார்த்தவன், ஹாய் காய்ஸ் என்று இறுகிய முகத்துடன் சொல்ல அதற்கு எதிர்மறையாக அவர்கள் சிரித்துக்கொண்டே, ஹலோ ஏடி சார், மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்று கேட்டனர். அவனும் சிறு தலையசைப்புடன் லெட்ஸ் ஸ்டார்ட் என்று விட்டு பேச ஆரம்பித்தான். இங்கு அஞ்சலி பதற்றமாக நடமாடிக்கொண்டிருக்க அந்த நேரம் அவளின் முன்பு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆனந்த் வந்து பைக்கை நிறுத்தினான். அஞ்சலி அவனை பார்த்து முகத்தை சுளிக்க அவளிடம் நடந்து வந்தவன், என்ன கல்யாணம் ஆயிடுச்சு போல என நக்கலாக கேட்க அவனை முறைத்து பார்த்த அஞ்சலி எதுவும் பதில் சொல்லாமல் நிற்க அவளை தாண்டி அவன் நிஷாவிடம் சென்றான். நிஷா தரையை பார்த்தபடி நின்றிருக்க அவளை பார்த்தவன் திரும்பி ஸ்ட்ரெச்சரில் இருக்கும் சந்தோஷை பார்த்துவிட்டு, என்ன கள்ளக்காதலா என்று கேட்டான் திமிராக. நிஷாவிற்கு ரத்தம் கொதிக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் உதடு கோபத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் கண்களில் அலாதி அமைதி. அவளை கீழிருந்து மேலாக உதட்டை சுளித்தபடி பார்த்த ஆனந்த் அப்படியும் இப்படியும் அவளின் முன்பு நடந்து கொண்டே, வா ரே வா, என்ன அழகு என்ன அழகு, கட்டினவன் கொடுத்து வச்சவன் என்று அவன் சொல்லவும் அப்போதுதான் அங்கு வந்த அஞ்சலி, ஜஸ்ட் ஷட் அப் ஆனந்த் என்று கோபமாக கத்தினாள். லுக் அஞ்சலி மேடம், இது உங்க ஏரியா இல்ல, அதனால நான் உங்க பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் இல்ல என்றவன் மீண்டும் நிஷாவிடம் திரும்பி, இவ்ளோ அழகா இருந்தா பிரச்சனை வர்றது சகஜம்தான், ஆனா அதுக்காக இப்படியா ஒருத்தனை வச்சுக்கிறது என அவன் நிலைமை புரியாமல் பேச நிஷா பல்லை கடித்துக்கொண்டு அவள் கையில் இருந்த துப்பாக்கியை இறுக்கி பிடிக்க அந்த சத்தத்தில் ஆனந்துக்கு உள்ளுக்குள் திகில் பிடித்தாலும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல், உன்கிட்ட ஏன் இன்னும் கன் இருக்கு, குடுங்க என கர்ச்சீஃபை கையில் வைத்துக்கொண்டு அவளிடமிருந்து துப்பாக்கியை வாங்கி கொண்டான். மீண்டும் நிஷாவிடம் திரும்பியவன், நடங்க மேடம் ஸ்டேஷனுக்கு என நக்கலாக சொன்னபடி அவன் கைவிலங்கு மாட்ட வர, ஆனந்த் நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ற, லேடி கான்ஸ்டபிள வர சொல்லு என அஞ்சலி அவனை முறைத்துக் கொண்டே சொல்ல, இவங்க கொலை பண்ணது ஆம்பளை தானே, அப்ப அரெஸ்ட் பண்றது ஆம்பளையா இருக்கிறதுல என்ன தப்பு, மேடத்துக்கும் இதெல்லாம் சகஜமாதான் இருக்கும் அப்படித்தானே என அவன் நக்கலாக நிஷாவை பார்த்து புருவம் சுருக்கி கொஞ்சுவதை போல சொன்னான். அந்த நேரம் ஆனந்தே சந்தோஷின் பாடியை ஆய்வு செய்ய போனான். அதை கவனித்த அஞ்சலி நிஷாவின் அருகே வந்து மெதுவாக, ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க, அவனே ஒரு சைக்கோ, நீங்க யமுனாவுக்காக தானே இப்படி பண்ணீங்க, அத சொல்லிடுங்க அண்ணி, தேவையில்லாம உங்க பேரு கெடுது இல்லையா என அவள் கவலையாக சொல்ல அவளை திரும்பி பார்த்த நிஷா, நான் அவ பேரை சொல்றதும் அவளை என் கையால கொல்றதும் ஒண்ணுதான், அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு, இப்படி ஒரு கேஸ்ல அவ மாட்டினா அவ லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் என்று நிஷா எங்கோ பார்த்தபடி சொல்ல, அதுக்காக உங்க லைஃப் கெட்டு போனா பரவாயில்லையா நீ என அஞ்சலி ஆதங்கமாக கேட்க, என் வாழ்க்கை ஏன் கெட போகுது என நிஷா கேட்க, ஏன் கெடாது,
இவனே எதுவும் விசாரிக்காம இப்படி பேசுறான். இது வெளியில பரவனா அண்ணா கூட உங்க மேல சந்தேகப்படுவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க என அஞ்சலி கோபமாக கேட்க அவளை அழுத்தமாக பார்த்த நிஷா, காதல்ல ஏது அஞ்சலி சந்தேகம்? அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா என் முழு நம்பிக்கையே அவர்தான். இந்த உலகமே என்ன எதிர்த்தாலும் அவர் ஏன் பக்கம் தான் இருப்பாரு. இவன்லாம் ஒரு ஆளு, இவன் பேசுறதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகாத என நிஷா சொல்லவும், எப்படி அண்ணி இவ்ளோ கூலா உங்களால பேச முடியுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல மீடியா ஆட்கள் வந்துடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் எழுதுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அருணாச்சலத்தோட மருமக கள்ளக்காதல் விவகாரத்துல கைதுன்னு கொட்டை எழுத்துல மனசாட்சியே இல்லாம போடுவாங்க. நீங்க கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் வேணாம் அண்ணி. பேசாம நானே அவன்கிட்ட இங்க என்ன நடந்திருக்குமோ அதை சொல்றேன் என அஞ்சலி சொல்ல, என்னையவே அவன் இப்படி பேசுறான், அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு தெரிஞ்சா ரொம்ப மோசமா பேசுவான் என்று நிஷா கூற, அது உங்களை பத்தி தெரியாம பேசுறான் அண்ணி. நீங்க யாருன்னு தெரிஞ்சா அவன் இப்படி பேச மாட்டான். ப்ளீஸ் நீங்க தான் நிஷாந்தினின்னு மட்டுமாவது சொல்லுங்க என அவள் கெஞ்சலாக கேட்க, அந்த நேரம் போஸ்ட்மார்ட்டத்திற்கு சந்தோஷை அனுப்பி வைத்துவிட்டு இவர்களிடம் வந்த ஆனந்த், என்ன அஞ்சலி மேடம், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? ஆமா, இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட உங்களுக்கு என்ன வேலை? ஒருவேளை கமிஷனர் சாருக்கு தெரியாம நீங்களும் ஏதாவது காதல் என அவன் ஆரம்பிக்க, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என நிஷா பல்லை கடித்தபடி கோபமாக சொல்ல, அவளை திரும்பி முறைத்த ஆனந்த், ஓ உங்களுக்கு பேச கூட தெரியுமா? இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தீங்க. ஒருவேளை உங்க காதலன் இறந்த வருத்தத்துல இருந்தீங்களோ என அவன் நக்கலாக கேட்கவும், நிஷாவிற்கு மண்டையே வெடிப்பது போல இருந்தது. வேறு ஒருத்தியின் மானத்தை காக்க கொலை செய்தவளையே இந்த உலகம் எப்படி கொச்சையாக பேசுகிறது. இதில் தன்னுடைய பெயர் கூட அவனுக்கு தெரியாது. அதை கூட அவன் சரியாக விசாரிக்கவில்லை. ஆனால் தன்னை இழிவுபடுத்துவதிலேயே அவன் குறியாக இருக்கிறான். அவள் அதே எண்ணத்தோடு கடுமையான முகத்துடன் நின்றிருக்க, அவள் அருகில் வந்த ஆனந்த், என்ன மேடம் போலாமா என்று கேட்டான் நக்கலாக. அவள் முகம் கோபத்தில் சிவக்க அவனை நிமிர்ந்து பார்க்க, ஐயோ எம்மா கோபம் வருது. நான் சொன்னது ஸ்டேஷனுக்கு போலாமான்னு கேட்டேன். என்ன போலாமா என்று கேட்டபடி ஒரு கைவிலங்கு எடுத்து ஓபன் செய்து அவளிடம் மாட்ட போக அவனது போன் அலறியது. அஞ்சலிக்கு அங்கு இருக்கவே கஷ்டமாக இருந்தது. என்ன செய்து இந்த பிரச்சனையை தீர்ப்பது என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஆனந்த் போனை எடுத்து பார்க்க அதில் ஐஜி சார் என்று இருக்கவும், அதுவரை இருந்த நக்கல் துணி மாறி பவ்யமாக போனை எடுத்து, ஹலோ சார் என்றான். அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க என அவர் கோபமாக கேட்க, சார் இங்க ஒரு மர்டர் கேஸ் சார், அதை விசாரிச்சுட்டு இருக்க என ஆனந்த் நிஷாவை பார்த்து நக்கலாக சிரித்தபடி சொல்ல, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, ஒழுங்கா அங்க இருக்கிற ஏடி ஒய்ஃப அவங்க வீட்டுக்கு அனுப்பி வை என அவர் கோபமாக சொல்ல, ஏடி வைஃபா என புரியாமல் விழித்த ஆனந்த், அவங்க இங்கல்ல சார் என்றான். அதை கேட்ட அஞ்சலி, ஐயோ இவனெல்லாம் யாருதான் போலீஸா செலக்ட் பண்ணாங்களோ தெரியல என தலையில் அடித்துக் கொள்ள, யூ இடியட், நீ எந்த லட்சணத்துல வேலை பாக்குற? நீ இப்ப விசாரணை நடத்துறன்னு சொன்னியே, அவங்கதான் மிஸ்டர் ஆதித்யாவோட வைஃப். அது கூட தெரியாம தான் நீ இவ்வளவு நேரம் அங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கியா? அவங்க கொன்னதா சொல்றது சந்தோஷ் ஒரு டெரரிஸ்ட் கூட்டத்தை சேர்ந்தவன். அதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா என அவர் கோபத்தில் கத்த, எச்சிலை விழுங்கிய ஆனந்த், தெரியாது சார் என தயங்கியபடி சொல்ல, உனக்கு வேற என்னதான் தெரியும்? அது உன்னோட ஏரியா தானே. அங்க டெரரிஸ்ட் நடமாட்டம் இருக்குன்றது கூடவா உன்னால கண்டுபிடிக்க முடியல? இப்ப ஒரு லேடிய விசாரிக்க மட்டும் வரிசை கட்டிக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துட்டியா? அவனே சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஆளுதான். அதனால இந்த கொலை சட்டப்படி செல்லாது. நாட்டுக்கு விரோதமா 10 கொலை பண்ணி இன்னும் நாட்டை அழிக்க பார்த்தவன கொன்னதுக்கு அரெஸ்ட் இல்ல, ரிவார்ட் வேணா கொடுக்கலாம். அதனால அவங்கள மரியாதையா ட்ரீட் பண்ணி அங்க இருந்து அனுப்பி வை என்று அவர் சொல்லி முடிக்க, ஆனந்த் முகத்தில் ஈயாடவில்லை. அந்த நேரம் வேறு நிஷா அவனை நக்கலாக கை கட்டி கொண்டு பார்த்து கொண்டு நிற்க, இவளை இப்படியே எப்படி விடுவது என நினைத்தவன், சார் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அப்புறம் விடவா என தயங்கியபடி கேட்க, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத இடியட், உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லி நிறைய பிரஷர். சரி இப்பதானே டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன்னு உனக்கு பாவம் பார்த்தா நீ என்னையவே எதிர்த்து பேசுற. 6 மாசம் நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன் என அவர் சொல்லவும்,
சார் என்ன சார் சொல்றீங்க என அவன் பாவமாக பதறியபடி கேட்க, என்ன பண்ண சொல்ற? இதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. அந்த பொண்ணு கிட்ட எந்த வம்பு வச்சுக்கிட்ட வேலை இல்ல, உயிர் கூட மிஞ்சாது என அவர் சொல்லவும், அவன் வைத்திருந்த கைவிலங்கை ஒரு கான்ஸ்டபிளிடம் கொடுத்தவன் கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்தபடி, சார் கேக்குறேன்னு கோபப்படாதீங்க. அவன் டெரரிஸ்ட்னு யார் உங்களுக்கு சொன்னது? அப்புறம் ஒரு சைன் கூட இல்லாம அந்த பொண்ணை ஏன் விட சொல்றீங்க என்று அவன் மனதை அரித்த கேள்வியை ஐஜியிடம் கேட்டுவிட, அவங்க ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்ணாரு, அத வச்சுதான் அந்த கேஸ் சிபிஐக்கு மாறி இருக்கு என ஐஜி சொல்ல, சார் அவர் ஒரு மெசேஜ் பண்ணா ஒரு கொலையாளிய அப்படியே விட்டுருவீங்களா என அவன் ஆதங்கமாக கேட்க, ஏய் முட்டாள், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நானும் போனா போகட்டும்னு பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ போலீஸ் இல்ல, அதனால நான் என்ன வேணும்னாலும் திட்டலாம். அவர் எனக்கு ஒன்னும் மெசேஜ் பண்ணல, அவர் மெசேஜ் பண்ணது மினிஸ்டருக்கு. உனக்கு இப்பயாவது அவங்க பவர் புரியுதா புரியலையா? அவங்க கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்டுட்டு அனுப்பி வை என்றவர் பட்டென போனை வைத்து விட்டார். ஆனந்த் மெதுவாக காதிலிருந்து போனை இறக்கி பேண்டில் சொருகியவன் தயங்கியபடி நிஷாவை பார்த்து, சாரி மேடம் என திக்கி திணறியபடி சொல்ல, அவனை பார்த்து நக்கலாக சிரித்த நிஷா எக்கி விட்டாள் ஒரு அறை. அஞ்சலி அதிர்ச்சியாகி, என்ன நீ பண்றீங்க என்று அவளின் கைப்பிடித்து இழுக்க, யூ இடியட், ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ரூல்ஸ் உனக்கு தெரியாது? எவ்வளவு இளக்காரம்! உன்கிட்ட அதிகாரம் இருந்தா என்ன வேணும்னாலும் பேசுவியா? கள்ள காதல்னு யார் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது? நானும் உன் வேலைக்கு மதிப்பு கொடுத்து பொறுமையா இருந்தேன். அதுக்காக இந்த தெருப்போருக்கு நாய ஏன் கூட சேர்த்து வச்சு பேசுற? இப்ப என்ன வேலை போயிருக்குமே? ஒரு லேடி அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண வந்தா 2 லேடி கான்ஸ்டபிள் இருக்கணும். அவங்கள நீ அழைச்சிட்டு வரல. அப்புறம் ஒரு அக்யூஸ்ட் அப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா அவங்கள ஸ்பாட்லயே வச்சு கொச்சையா பேச சொல்லி எந்த சட்டம் சொல்லுது? நீ வந்ததும் கேட்டிருக்க வேண்டிய முதல் கேள்வி, ஏன் இந்த கொலைய பண்ணேன்னு தான். அத நீ லாஸ்ட் வரைக்கும் கேட்கல. தேவையில்லாம நடக்கிற, நக்கலா பேசுற, அழக வர்ணிக்கிற. என்ன வர்ணிக்க நீ யாருடா? என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாரு. ஒரு பொண்ணை காப்பாத்துதான் அந்த பொறுக்கி நாய கொன்ன. அதே மாதிரி ஒன்ன பண்ண 1 நிமிஷம் ஆகாது என அவன் பெயரை படித்து பார்த்தவள், ஆனந்த் என்ன நக்கலாக சொல்லியபடி 2 அடி நகர்ந்து நின்ற நிஷா, 2 அடி டிஸ்டன்ஸ்ல நிக்கிற ஒன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அதே 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற என் புருஷனால பண்ண முடியாதது ஒண்ணுமே இல்ல. என்னோட புருஷன் ஆம்பளை என அவள் மின்னல் வெட்டும் பார்வையோடு அழுத்தமாக சொல்ல, ஆனந்த் அவமானத்தில் தலை குனிந்தான். அந்த நேரம் நிஷாவின் காரும் வந்து அவள் முன்பு நிற்க, சாரி மேடம், நீங்க போலாம் என ஆனந்த் தயங்கியபடி சொல்ல, அவனை முறைத்து பார்த்த நிஷா, என் கண்ணை கொடுங்க, அது ஒன்னும் டூப்ளிகேட் இல்ல, என்னோட லைசன்ஸ்டு கன். இனிமே இந்த கேஸ சிபிஐ தான் விசாரிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சுக்கிறேன் என அவள் சொன்னதும் அவன் அவளிடம் துப்பாக்கியை கொடுக்க, அதை அஞ்சலியை வாங்கிக் கொள்ள சொன்ன நிஷா, இவனுக்கெல்லாமா இவ்வளவு நேரம் பயந்த என்பது போல பார்க்க அவள் சங்கடமாக நெளிந்தபடி, அதில்ல நீ அண்ணா மேல நம்பிக்கை இல்லாமல்ல, அண்ணா ஏதாவது தப்பா ஆயிடுமோன்னு பயந்துட்டேன் என்று சொல்ல, மத்த ஆம்பளைங்க மேல வைக்கிற பயத்தை விட்டுட்டு நம்ம வீட்டு ஆம்பளைங்க மேல நம்பிக்கையை வை. இவனுக்கெல்லாம் பயந்தா வேலைக்காகாது. சரி வா போலாம் என நிஷா சொல்ல, அவளும் தலையாட்டியபடி திரும்ப, அப்போதுதான் செல்வா வந்தான். அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்த வண்ணம் இருக்க, அஞ்சலியிடம் வந்த செல்வா, என்னாச்சு, முடிஞ்சுச்சா என்று கேட்டான். அவளும் குழப்பத்தோட தலையாட்ட, ஏய் என்னடி குழம்பி போயிருக்க போல என செல்வா கேட்க, ஆமா எனக்கு ஒன்னும் புரியலங்க என அஞ்சலி தயங்கியபடி முழித்தாள். எபிசோட் 193. அஞ்சலி குழம்பி போயிருந்தாள். அவளை பார்த்து லேசாக புன்னகைத்த நிஷா, அண்ணா நீங்க இவளை கூட்டிட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன் என்றாள். செல்வாவும் அஞ்சலியிடம் திரும்பி என்ன என்பது போல பார்க்க, இல்ல எங்க அண்ணாவுக்கு கொலை நடந்தது மட்டும்தானே தெரியும், ஆனா அது எதுக்கு நடந்ததுன்னு தெரியாது தானே. அப்புறம் எப்படி அவர் எங்க அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணாரு? அவருக்கு அண்ணி மேல சந்தேகமே வரலையா என அஞ்சலி கேட்க, அவளை கூர்ந்து பார்த்த செல்வா, உனக்கு சந்தேகம் வரலையா என கேட்டான். இல்லங்க, எங்க அண்ணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்க யமுனாவை காப்பாத்ததான் இப்படி செஞ்சிருப்பாங்க என அஞ்சலி உறுதியாக சொல்ல, உனக்காவது
அவங்க இதனாலதான் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. ஆனா அவனுக்கு எந்த காரணமும் தேவையில்ல. அவங்க எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும்ன்ற நம்பிக்கையில உருவாகிறது தான் காதல். அந்த காதல்ல சந்தேகமே இருக்காது. அப்படி சந்தேகம்னு ஒண்ணு வந்தா அது நம்ம காதலுக்கே பண்ற துரோகம். உன் அண்ணன் நிஷாவை அளவு கடந்து காதலிக்கிறான். அதனால எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் அவனுக்கு தெளிவான ரீசன் இல்லைன்னாலும் அவன் உங்க அண்ணிய காப்பாத்த தான் பாப்பான். அஃப்கோர்ஸ் நானும் அப்படித்தான் என்று சொல்லியபடி அவன் அஞ்சலியை திரும்பி பார்க்க அவள் பேயறைந்தது போல நின்றிருந்தாள். ஐயோ, இவன் இப்படியெல்லாம் பேசுறான். நம்ம இவனை சந்தேகப்பட்டது மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவான் என நினைத்து அவனை பாவமாக பார்க்க, இவன் பாவமா பாக்குறா, சரியில்லையே என நினைத்த செல்வா, என்னடி நீ ஏதாவது வில்லங்க பண்ணி வச்சிருக்கியா என கேட்டான். சுச்சோ, கண்டுபிடிச்சிட்டானோ என நினைத்தவள், இல்லங்க, அது என்றபடி நெளிய அவளை கீழிருந்து மேலாக பார்த்த செல்வா, என்னடி ஒரு மார்க்கமா நெளியிற, எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து செய்யி, நான் உன்னை கவனிக்கிறேன் என அவன் சிரித்து கொண்டே சொல்ல அவள் பயம் போய் வெட்கம் வந்துவிட, சரி வாங்க போலாம் என்றாள் சிரித்து கொண்டே. மூவரும் காரில் ஏறி வீட்டிற்கு சென்றனர். ஆதி அதுவரைக்கும் மீட்டிங்கில் தான் இருந்தான். வாயும் மூளையும் தான் அங்கு செயல்பட்டு கொண்டிருந்ததை தவிர மனம் அவன் மனையாளையே சுற்றி திரிந்தது. நேரம் ஆக ஆக அவனின் முகம் கடுமையானது. தன்னை தாண்டி அவளை ஒரு அணுவும் அசைக்காது என அவனுக்கு தெரிந்தும் கூட இப்போதே அவளை பார்க்க வேண்டும் என அவனுக்கு மனம் அலைபாய்ந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் தன்னை எப்படி பலவீனமாக்குகிறாள் என்பதை ஆதி உணர்ந்தான். அவன் முகத்தில் இருக்கும் கடுமையை பார்த்து கேள்வி கேட்பவர்கள் கூட அவனிடம் பேச தயங்க ஒரு வழியாக மீட்டிங்கும் முடிந்து ஆதி வெளியே வந்தான். அவன் ஹோட்டலில் இருந்து கொண்டே முதலில் செல்வாவிற்கு போனில் அழைத்தான். இங்கு அவர்கள் சென்று வெகு நேரம் கழித்தும் கூட ஆனந்த் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அத்தனை பேர் முன்னாடி, அதுவும் அவனுடன் வேலை செய்யும் மற்ற காவலர்கள் முன்னிலையில் ஒரு பெண் தன்னை அவமானப்படுத்தி அடித்ததை அவனால் ஏற்க முடியவில்லை. அங்கிருந்து அனைவரும் சென்றும் கூட அவன் மட்டும் சிலை போல நின்றிருந்தான். நிஷாவிற்கு காலையிலிருந்து அங்கு நின்றிருந்ததால் கால்வலி தாங்க முடியவில்லை. காரின் ஜன்னலோரம் காலை ஒட்டி அமர்ந்திருந்தாள். அவர்கள் வீட்டிற்கு செல்ல இரவாகிவிட்டது. முதலில் இறங்கிய நிஷா மெல்ல நடந்து உள்ளே சென்றவள் அவளது அறைக்கு வந்து ஒரு பெருமூச்சு விட்டபடி குளியல் அறைக்குள் நுழைந்தாள். சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு வர அஞ்சலி அறைக்கதவை தட்டினாள். நிஷா போய் கதவை திறந்து, என்ன அஞ்சலி என்று கேட்க, அனி சாப்பிட வாங்க என அஞ்சலி அழைக்க நிஷாவிற்கு சாப்பிடும் எண்ணமே இல்லை. ஏதோ மனம் அழுத்துவது போல இருந்தது. இன்று நடந்த சம்பவம் அவள் மனதை வெகுவாக பாதித்திருந்தது. என்னதான் வெளியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ளுக்குள் அவள் இந்த நேரம் மிகவும் பலவீனமாக இருந்தாள். அதனால் அஞ்சலி கேட்டதற்கு, எனக்கு வேண்டாம் அஞ்சலி, பசிக்கல என்றாள். என்ன அண்ணி சொல்றீங்க? காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல, பிளீஸ் அண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்க என்று அவள் கூப்பிட நிஷாவால் மறுக்க முடியாமல் சரி என்று அவளுடன் சென்றாள். அவள் கீழே இறங்கும் போதுதான் ஆதி செல்வாவிற்கு அழைத்திருந்தான். செல்வாவும் ஹாலில் இருந்தபடியே போனை எடுத்து ஹலோ என்று சொல்ல, வீட்டுக்கு போயிட்டீங்களா என்று கேட்டான் ஆதி. இப்பதான்டா மச்சான் வந்தோம், உனக்கு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சா என செல்வா கேட்க, இப்பதான் வெளியே வந்தேன், நிஷா எங்க என ஆதி ஆர்வமாக கேட்க, இப்பதான்டா ரூம்க்கு போனாங்க, அஞ்சலி சாப்பிடுறதுக்கு கூப்பிட போயிருக்கா என்றான் செல்வா. ஓ சரி, நான் ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டலுக்கு போனதும் போன் பண்ணி பேசுறேன், அவளை சாப்பிட வைங்க என ஆதி சொல்லவும், அவங்க கிட்ட போன் பண்ணி பேச ஆதி, கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என செல்வா சொல்ல, சரி என்று ஆதி போனை வைத்துவிட அப்போதுதான் நிஷாவும் அஞ்சலியும் அங்கு வந்தனர். மூவரும் அமர்ந்து சாப்பிட நிஷா சரியாக சாப்பிடாமல் போதும் என்று மேலே வந்து விட்டாள். செல்வாவும் அஞ்சலியும் அவளை கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். அஞ்சலி என்று செல்வா அழைக்க அவள் உணவு பாத்திரத்தை எடுத்து வைத்துக் கொண்டே, என்னங்க என்றாள். இன்னைக்கு நீ நிஷா ரூம்ல போய் படுத்துக்கோ என்றான். அவள் திருவென முழிக்க அவளை விசித்திரமாக பார்த்த செல்வா, என்னடி முழிக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் தானே, போய் படுத்துக்கோ என்றான். இல்லங்க, படுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா என்று அவள் தலையை சொரிய அவளை முறைத்த செல்வா, எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லு என்றான். அது என்னால அவங்களும் தரையில படுக்க வேண்டியதாயிடும்,
நான் போனா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனாலும் பரவாயில்ல, அன்கம்ஃபர்டபுள் ஆகக்கூடாது இல்லையா என்றாள் அவளை அழுத்தமாக பார்த்த செல்வா. சரி, வீட்ல இருக்கிறதுனால என்னை தேடி வந்து பெட்ல இருந்து விழுற. ஒருவேளை கன்சீவ் ஆகி ஹாஸ்பிட்டல் போனா என்ன பண்ணுவ? அங்கேயும் வந்து நான் உன் கூட படுக்க முடியுமா என செல்வா கேட்க, ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கன்சீவ் வரைக்கும் போயிட்டோம் என நினைத்த அஞ்சலி, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் என்றாள். எப்படி பாப்ப என்று செல்வா புரியாமல் கேட்க, அது எங்க அண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாருல்ல, அங்க எனக்கு தேவையான ஃபெசிலிட்டியை உருவாக்குவேன் என்றாள். அவளை முறைத்த செல்வா, அது கட்டி முடிய 1 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நீ கன்சீவ் ஆக மாட்டியா என்று கேட்டான். என்னங்க, என்கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, ஒரு மாதிரி இருக்கு என அவள் வெட்கத்தோடு தலை குனிய அவளை பார்த்து கோபமாக இருந்த செல்வாவிற்கே சிரிப்பு வந்துவிட அவளிடம் அதை காட்டாமல் மறைத்தவன், ஆக மொத்தத்துல என்ன நீ நிம்மதியா தூங்க விட போறதில்ல அதானே என்று அவன் நக்கலாக கேட்க, இங்க பாருங்க, எனக்கு எடுத்ததே நீங்க தான். தனியா படுத்துட்டு கிடந்தவள தூக்கிட்டு வந்து உங்க மேல கிடத்தி பழக்கப்படுத்திட்டு இப்ப தனியா படுக்க சொன்னா எப்படி என அவள் கோபமாக கேட்க, என்ன நான் தூக்கிட்டு வந்து கிடத்தினா? நல்லா விடுவடி ரீலு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்றபடி டைனிங் டேபிளில் இருந்து எழுந்தவன், எழுந்திருடி, உனக்கு இன்னைக்கு கச்சேரி இருக்கு என அவன் மிரட்டலாக சொல்ல அவனை பாவமாக பார்த்த அஞ்சலி, எழுந்திருக்க முடியலங்க, ஸ்டொமக்கு ஃபுல்லு, அதிகமா சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் தூக்கிட்டு போங்களேன் என அவள் சிரித்துக் கொண்டே அவனை நோக்கி 2 கையையும் நீட்ட ஒரு இளநகை பூத்த செல்வா, வந்து தொலை என்று அவளை கைகளில் ஏந்தினான். என்னங்க, என்ன தூக்க நீங்க இவ்ளோ சலிப்பு தட்டக்கூடாது, நானே பாவம், தூக்கமா வருது என அவள் சொல்லியபடி கண்களை மூட, ஏய் கண்ணை தரடி, நீ ஜம்முன்னு தூங்கவா நான் உன்னை தூக்கிட்டு போறேன், இன்னைக்கு முழுக்க நீ தூங்க முடியாது அஞ்சலி என அவன் சிரித்துக் கொண்டே சொல்ல பட்டென கண்களை திறந்து அவனை அதிர்ச்சியாகி பார்த்த அஞ்சலி, என்னங்க பிளீஸ்ங்க, நான் இன்னைக்கு மட்டும் தூங்கிக்கிறேனே என்றாள். ஏய், அதனாலதான் நான் உன்னைய நிஷா ரூம்க்கு போக சொன்னேன், ஆனா நீ கேட்கல. சரி சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல விட்ட சபதத்துக்காவது உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல அஞ்சலி என்றான். என்ன சபதம் என அவள் புரியாமல் கேட்க, அதுவா, உன்னை எப்பவும் பிரியாம இருப்பேன்னு சொன்னல என்று அவன் கண்ணடித்து சொல்ல அவளுக்கு தூக்கம் கண்ணை சொக்கினாலும் தன்னை மீறி அவன் என்ன செய்துவிட போகிறான் என்ற தைரியத்தில் அவனை முறைத்து பார்த்து, என்ன மீறி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என்றாள். ஓ அப்படியா என்று அவன் நக்கலாக கேட்டபடி அரை கதவை திறந்து உள்ளே வர, ஆமா ஆமா என தலையாட்டிய அஞ்சலி அவனிடமிருந்து இறங்கி, நான் தூங்க போறேன் என கட்டிலின் அருகே ஓட உடனே கதவை தாளிடும் சத்தத்தில் சற்று மனம் பதற்றமடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மெல்ல அவன் புறம் திரும்பினாள். பட்டென அவளை தன் கைவளைவில் இழுத்து கொண்ட செல்வா தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு லைட்டை நிறுத்தியவன் அவளை அணைத்தபடியே பொத்தென்று பெட்டில் விழுந்தான். அஞ்சலி நைஸாக நழுவ பார்க்க, எங்கடி போற செல்லக்குட்டி என்று சொல்லிக்கொண்டே அவளை அணைத்த செல்வா அவளின் காதருகே குனிந்து, நான் உன்னை டயர்ட் ஆக்குறேன், அதுக்கப்புறம் தூங்கு என்றான். நான் ஏற்கனவே டயர்டா தான் இருக்கிறேன் என அஞ்சலி முணுமுணுக்க அவளின் மறுப்பை காதில் வாங்காத செல்வா அவளின் மேலே படர்ந்தான். என்னங்க விடுங்க என்று அஞ்சலி அவனை விலக்க பார்த்தாள். செல்வா அவளை ஆக்கிரமித்தான். அவளை இழுத்து கொண்டவன், சும்மா சொன்ன, நீ இப்படியே படு என்று பெட்ஷீட்டை இழுத்து அவளை முழுவதுமாக மறைத்தவன் அவளை அணைத்தபடி தூங்கியும் போனான். இங்கு ஆதி மீட்டிங் நடந்த இடத்திலிருந்து அவன் தங்கியிருக்கும் ஹோட்டலிற்கு வந்தவன் முதல் வேலையாக குளித்துவிட்டு வேறொரு உடைக்கு மாறி தனது போனை ஆன் செய்து நிஷாவிற்கு போன் செய்தான். நிஷா அந்த நேரம்தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு கூட தூக்கம் வராததால் அறையிலேயே உழன்று கொண்டிருந்தான். மனதை ஏதோ அழுத்துவது போன்ற உணர்வு அவளை வாட்டியது. அப்போதுதான் ஆதியின் அழைப்பும் அவளின் போன் திரையில் மின்ன உடனே வந்து போனை எடுத்த நிஷாவிற்கு சிறு தயக்கம் எட்டி பார்த்தது. எச்சிலை விழுங்கியபடி அட்டன் செய்தவள் அதே வேகத்தில் ஹலோ என்று சொல்ல, என்னடி பண்ற என்று அவன் சாதாரணமாக கேட்டான். அவளுக்கு சற்று நிம்மதியாக இருக்க, ரூம்ல தாங்க இருக்கேன் என்றாள். அதான் என்ன பண்ற, தூங்கலையா என அவன் ஒரு மாதிரி ஆசையாக கேட்க நிஷாவின் கவலையெல்லாம் எங்கோ ஒளிந்து கொண்டது போல அவளையும் மீறி உதட்டில் ஒரு புன்னகை தோன்ற,
தூக்கம் வரல என்றாள். சாப்பிட்டியா என்று அவன் கேட்க, இப்பதான், நீங்க என்று அவள் கேள்வியாக நிறுத்த, இனிமேதான் என்று அவன் சொல்லவும், என்னங்க டைம் என்ன ஆகுது, போய் சாப்பிடுங்க என்றாள். நான் சாப்பிடுறது இருக்கட்டும், என் குழந்தை என்ன பண்ணுது என்று கேட்டான். அவன் கேள்வியில் ஆச்சரியமான நிஷா தன் வயிற்றை தொட்டு பார்த்தபடி, அது என்ன பண்ணும், தூங்குது என்றாள். ஏண்டி, ஏதாவது அசைவு தெரிஞ்சுச்சா என ஆதி ஆசையாக கேட்க, நிஷாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. இவர் தெரிந்து கேட்கிறாரா இல்லை எதர்ச்சியாக விசாரிக்கிறானா, சொல்லலாமா வேணாமா என யோசித்த நிஷா, அதுக்குள்ள எப்படி தெரியும் என்று கேட்டாள். என் குழந்தை என்ன போல ஃபாஸ்டா தாண்டி இருக்கும். அன்னைக்கு நான் உன்கிட்ட சும்மா சொல்லல, நிஜமாதான் சொன்னேன், உனக்கு ஒரு துணைய விட்டுட்டு போறேன்னு. கண்டிப்பா என்னோட பேபி உனக்கு தைரியத்தை கொடுக்கும் என அவன் சொல்லவும், நிஷாவிற்கு அவளையும் மீறி கண் கலங்கியது. அவன் எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் அது உண்மைதான் என்று அவளுக்கு தோன்றியது. இருந்தும் குழந்தை அசைந்த விஷயத்தை நேரில் சொல்லலாம் என நினைத்த நிஷா, எப்ப வருவீங்க என்று கேட்கலாம் என வாயெடுத்தாள். ஆனால் தானே அவசரப்படுத்தி அவனுக்கு பிரஷர் உண்டு பண்ணக்கூடாது என நினைத்தவள், அசஞ்சா சொல்றேன் என்றாள். ஓ சரி, ஆனா நிஷா, எனக்கு உன் ஞாபகமாவே இருக்குடி. நான் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வர பாக்குறேன். நீ எதையும் மைண்ட்ல ஏத்திக்காம ரிலாக்ஸா இருமா என அவன் பொறுமையாக சொன்னானே ஒழிய அந்த சம்பவத்தை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லை. நிஷாவே சொல்லலாம் என நினைத்து, என்னங்க அது என்று ஆரம்பிக்க, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல நிஷா, நான் வந்ததும் பாத்துக்கிறேன், அப்ப சொல்லு போதும் என்று அவன் சொல்ல, நிஷாவின் மனம் சற்று நிம்மதி அடைந்து மெல்ல பெட்டில் படுத்துக்கொண்டே பேச ஆரம்பிக்க, சிறிது நேரத்திலேயே அவனிடம் பேசிக்கொண்டே தூங்கிவிட்டாள். கொஞ்ச நேரத்தில் ஹலோ ஹலோ என்று அவன் இருமுறை அழைக்க, அதில் மெல்ல கண் திறந்தவள், சாரிங்க, தூங்கிட்டேன் என்றாள். பரவாயில்லடி, நீ நிம்மதியா தூங்கு, ஐ லவ் யூ அண்ட் குட் நைட் என்று அவன் சொல்ல, மீ டூ அண்ட் குட் மார்னிங் என்று நிஷா போனை வைத்துவிட்டு தூங்க ஆரம்பித்தாள். ஆதிக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. அவள் குணத்தை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். என்னதான் ஒருத்தையை காப்பாற்ற நினைத்து அவனை சுட்டிருந்தாலும் அதுவும் ஒரு கொலைதானே என்று நினைத்து நிஷாவின் மனம் சற்று அழுத்தமடைந்தது. அது ஓரளவு ஆதியால் தெளிவு பெற்றது. நிஷாவின் போனை வைத்த ஆதிக்கு உடனே பிரகாஷிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை பார்த்த ஆதி, இவனை வேற சமாளிக்கணுமா என்று நினைத்தபடி போனை எடுத்தான். எபிசோட் 194. நிஷாவிடம் பேசிவிட்டு ஆதி போனை வைக்க மீண்டும் அவனது போன் அலறியது. அதை எடுத்து பார்த்த ஆதி அதில் பிரகாஷ் என்று இருந்ததும், இவனை வேற சமாளிக்கணுமா என்று சலித்துக்கொண்டு போனை அட்டன் செய்து காதில் வைத்ததுதான் தாமதம். யூ இடியட், உனக்கு எதுக்குடா கல்யாணம் குழந்தை குட்டியெல்லாம், பணத்தை கட்டிட்டு அழ வேண்டியதானே, ஏன் என் தங்கச்சி எப்படி பாடா படுத்துற என்ன பிரகாஷ் உச்சஸ்தானத்தில் கத்த, ஜஸ்ட் ஷட் அப் பிரகாஷ், நீ ரொம்ப ஓவரா பேசுற என்று ஆதி சொல்ல, யாரு நானா? நான் பேசுறது ஓவரா இல்ல, நீ பண்றது தாண்டா ஓவரா இருக்கு. உனக்கு பிஎம் சிஎம்லாம் தெரிஞ்சா பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போயிடுவியா? சரி ஓகே, இந்த பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்திட்ட, இன்னும் ஏதாவது இஷ்யூ நடந்தா என்ன பண்ணுவ? உன்கிட்ட தான் பணம் இருக்கே, அப்புறம் எதுக்கு சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருக்க? இந்த மீட்டிங் அவ்வளவு முக்கியமா என்ன என்று பிரகாஷ் அழுத்து கொண்டு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா என்று ஆதி நிறுத்த, தெரியும் தான், முக்கியம்தான் வச்சுக்கோயேன், அதுக்காக கன்சீவா இருக்கிற பொண்ணை விட்டுட்டு போவியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனா என்னவா என்று பிரகாஷ் கேட்க, டேய் லூசாடா நீ வேணும்னு பேசணும்னு பேசிட்டு இருக்காத, எப்ப மீட்டிங் நடக்குதோ அப்பதான் வர முடியும். தெரிஞ்சும் கேக்குற பாத்தியா, உன்ன மாதிரி இடியட்ட நான் பார்த்ததே இல்ல என ஆதி பல்லை கடித்து கொண்டு சொல்ல, ஆனா நான் பாக்குறேனடா, உனக்கு என் தங்கச்சி தான் கிடைச்சாளா? காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க சுத்துனாங்க, யாரையாவது கட்டிட்டு போக வேண்டியதானே, வேணும்னு நிஷாவை ஏண்டா கல்யாணம் பண்ண? நீ ஒழுக்கமா தெரியும் போதே எனக்கு தெரியும்டா ஏதோ என்ன டார்கெட் பண்றேன்னு, ஆனா சுத்தி அடிப்பேன்னு எனக்கு தெரியாது என்ன பிரகாஷ் சொல்லவும் தன் தலையை அழுந்த கோதிய ஆதி, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? உன் தங்கச்சின்னு தெரிஞ்சா நான் ஏன் காதலிக்க போறேன்? அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கொடுமைதான் படுத்திருப்பேன், காதல் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் என ஆதி சொல்லவும், ஓ கொடுமைப்படுத்துவியாடா? இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா விட்டுட்டு தானே போயிருக்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்,
அவ என் தங்கச்சின்ற உண்மைய மொதவே கண்டுபிடிச்சிருக்கணும். அப்பதான் உன்ன மாதிரி இரிட்டேட்டிங் இடியட் கிட்ட இருந்து காப்பாத்திருக்க முடியும் என பிரகாஷ் சொல்லவும், இதுக்கு மேல பேசுன மரியாதை கெடுண்டா உனக்கு என ஆதி கோபமாக சொல்ல, நீ எப்படா மரியாதை கொடுத்த என பிரகாஷ் கேட்கவும், ஓ நான் உனக்கு மரியாதை கொடுத்ததே இல்லையா என ஆதி சொல்ல, இல்ல இல்ல இல்ல, நீ கிரிமினல், என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க வந்த 420 என்றான். அப்படியா, இருக்கட்டுமே, இத போய் உன் தங்கச்சி கிட்ட சொல்லு, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லு, முடிஞ்சா எங்களை பிரிச்சுக்கோ, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என ஆதி சொல்ல, இப்ப மட்டும் நீ மனுஷனாவா இருக்க என பிரகாஷ் சலித்து கொள்ள, உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வாழும்போது ஏன் கூட உன் தங்கச்சி இருக்க மாட்டாளா என்ன என்று ஆதி நிறுத்த, யார, ஷீலாவ சொல்றியா என்று அவன் சொல்ல, ஆமாண்டா என்ற ஆதி, அவ என் கூட வாழ்றாளா, அவளும் உன்ன மாதிரி 420 தான்டா என பிரகாஷ் சொல்லவும், கரெக்டாக ஷீலா அவனின் முன்பு வந்து நின்றாள். ஷீலாவை எதிர்பார்க்காத பிரகாஷ் ஒரு நிமிடம் ஜெர்க்கானாலும் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு, என்னடி என கண்களாலேயே கேட்க, ஒன்னும் இல்லையே என்று தோளை உலுக்கியவள் பின்பு ஏதோ தெளிவு வர, இல்ல ஷீலா 420ன்னு சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு என அவள் புரியாமல் கேட்க, அது மட்டும்தான் விழுந்துச்சா என பிரகாஷ் கேட்க, ஆமா என ஷீலா தலையாட்ட, உண்மையத்தான சொன்ன, போய் வேலையை பாரு என பிரகாஷ் சொல்லவும் அவனை முறைத்த ஷீலா அறையை விட்டு சென்றுவிட, இங்கு இதை காதில் வாங்கி கொண்டிருந்த ஆதி, டேய் இவ்வளவு நேரம் பெரிய நேர்மவாதியாட்டம் பேசுன, இதுதான் நீ உன் பொண்டாட்டிகிட்ட பேசுற லட்சணமா? ஆனா இதே மாதிரி நான் உன் தங்கச்சி கிட்ட பேசுனா அவ இதே மாதிரி சும்மாவே போக மாட்டா என்றான். என்ன என்ன பண்ணுவா என்ன பிரகாஷ் கேட்க, உன்ன மாதிரியே வாயாடுவா, 2 பேரும் கையால் அடிக்கிறதுலயும் வாய் அடிக்கிறதுலயும் ஒன்னாதாண்டா இருக்கீங்க என ஆதி சொல்ல, ஏய் என் தங்கச்சி பத்தி சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் ஆதி, உன்கிட்ட வாய் பேசினாதான் சரி வரும்னு நிஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் இப்படி பண்ணிருப்பா, மத்தபடி என் நிஷாவை காதல் டயலாக் எல்லாம் பேசி நீதான் கரெக்ட் பண்ணிருக்க என பிரகாஷ் சொல்லவும், நீ என்ன அண்ணன் மாதிரியாடா பேசுற, கரெக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்ற? ஆமா கரெக்ட் தாண்டா பண்ண, கரெக்ட் பண்ணாம எப்படி மச்சான் கல்யாணம் பண்ண முடியும்? இன்னொரு விஷயம் தெரியுமா, அவளை நான் கரெக்ட் பண்ண அவ்வளவெல்லாம் கஷ்டப்படல, எல்லார்கிட்டயும் எரிமலையா இருக்கிற உன் தங்கச்சி என்கிட்ட மட்டும் பனிமலையா கரைஞ்சிடுவா, அந்த மாதிரி இருக்கிறவ உன் தங்கச்சின்னு கற்பனை கூட பண்ண முடியல, அதான் ஒரே வாரத்துல மேரேஜ் பண்ணிட்டேன். உனக்கு கூட மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புன, ஆனா நீதான் எனிமி வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு ரிப்ளை அனுப்புன. இப்போ உன்னோட எனிமியோட பொண்டாட்டி தான் உன்னோட தங்கச்சி, அதுவும் ஒட்டி பிறந்த தங்கச்சி. எப்படி சூப்பரா இருக்குல்ல மச்சான் என ஆதி கோபமாக சொல்ல, டேய் முதல்ல மச்சான கூப்பிடறத நிறுத்து, காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு என பிரகாஷ் கோபமாக சொல்ல, அதே மாதிரிதான் என் பொண்டாட்டிய நீ தங்கச்சின்னு சொல்றதையும் நிறுத்து என்று ஆதி சொல்ல, நான் ஏன் நிறுத்தணும், அதான உண்மை என பிரகாஷ் சொல்ல, அதே மாதிரி மச்சான்றதும் உண்மைதானே. அப்புறம் பிரகாஷ், குடும்பத்தோட வாழ்றவங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டம் தெரியும், நீ தனியா வாழ்ந்தா எப்படிடா உனக்கு அதை பத்தி தெரியும்? அதனால நீ என்ன பண்ற, உன் வீட்டு அட்ரஸ நான் உனக்கு சென்ட் பண்றேன், நீ போய் உங்க பேரண்ட மீட் பண்ணு, அப்புறம் தெரியும் குடும்பத்தோட கடமை என ஆதி சொல்லவும், எனக்கு அவசியமே இல்ல என பிரகாஷ் சொல்ல, இங்க பாரு பிரகாஷ், எனக்கு எதிரியா இருக்க ஒரு தகுதி வேணும். நீ பிசினஸ பத்தி கேக்குற ஓகே, பட் குடும்பத்தை பத்தி கேள்வி கேக்குறதா இருந்தா நீ ஒரு குடும்பஸ்தனா இருக்கணும். நீ தனியா ஃப்ரீடமா இருக்க, அதனாலதான் நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதே குடும்பத்துல இருந்து பாரு, அப்பதான் அதோட வலியும் கடமையும் தெரியும் என்று ஆதி சொல்லவும், எனக்கு எல்லாம் தெரியும், முதல்ல நீ இந்தியா வர்ற வழிய பாரு என்று பிரகாஷ் சொல்ல, டேய் நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, நீ சொல்றத நான் கேட்கணுமா? நெவர். நான் இங்க இருக்கிற வேலையை முடிச்சிட்டு தான் வருவேன், அது வரைக்கும் உன் தங்கச்சியே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என்று ஆதி சொல்லவும், ஓகே அங்கேயே இருந்துரு, என் தங்கச்சியை பார்த்துக்க எனக்கு தெரியும் என்று பிரகாஷ் சொல்லவும், ஏய் ஏடியோட வைஃபுக்கு உன்னோட ஹெல்ப் தேவையில்லடா பிரகாஷ்,
நீ கூப்பிட்டாலும் உன் தங்கச்சி என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டா, விட்டுட்டு வரவும் மாட்டா என்றான். ஆமா, வரமாட்டா. அந்த தைரியத்துல தானே பிசினஸ் மீட்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு சைக்கோவை நான் பார்த்ததே இல்ல. நீ ஒரு ஆதிக்கவாதி என்று பிரகாஷ் சொல்ல, அப்படியா? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, முதல்ல போனை வை, இரிட்டேட் பண்ணாத என்று ஆதி சொல்லவும், ஓ அதுல கூட நீ ஈகோ பாப்பியா? ஏன் நீ வைக்க மாட்டியா என்று பிரகாஷ் கேட்க, நான் ஏண்டா வைக்கணும், நீ தானடா போன் போட்ட என்று ஆதி சொல்ல, உனக்கெல்லாம் போன் பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும் என்றான். சொல்லிக்க, போனை கட் பண்ணிட்டு கண்ணாடியில போய் நின்னுட்டு சொல்லு என்று ஆதி சொல்லவும், பிரகாஷ் போனை கட் பண்ணி கட்டிலில் தூக்கி போட, இங்கு ஆதியோ அரவிந்த் மண்டையில் தூக்கி போட்டான். அவனும் அலறியபடி தலையில் தேய்த்தவன், ஆ ஏண்டா ஏன் உயிரை எடுக்கிற, கொஞ்ச நேரம் என்ன தூங்க விட மாட்டியா என்று அவன் சலித்து கொள்ள, டேய் விடிஞ்சிடுச்சு எந்திரி என்று ஆதி சொல்லவும், அது எனக்கு தெரியாதா, அதான் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே மாமனு மச்சானு போன்ல அந்த கிளி கிளிக்கிறீங்களே, எப்பா பொம்பளை வாயை விட உங்க வாய் பெரிய வாய் போல என்று அரவிந்த் புலம்பியபடி எழுந்திருக்க, அவனை முறைத்த ஆதி, என்ன காலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டான்டா அந்த பிரகாஷ், இடியட். அவனுக்கு குடும்பத்தை பத்தி என்னடா தெரியும், அவன் நினைச்ச மாதிரி ஃப்ரீயா இருக்கான், ஆனா நான் அப்படியா என்று ஆதி புலம்பியபடி அப்படியும் இப்படியும் நடந்து கொண்டிருக்க, குளிக்க போன அரவிந்த் குளித்துவிட்டு வந்தும் கூட ஆதி அப்படி இருப்பதை பார்த்தவன், டேய் என்னடா விடு, அவன் ஏதோ தெரியாம பேசியிருப்பான் என்று சொல்ல, இல்லடா அது எப்படி அவன் மட்டும் தனியா இருக்கலாம், என்ன திட்ட கூட ஒரு தகுதி வேணும் என்று நினைத்தபடி ஆதி போனை எடுத்தான். அதிலிருந்த டேட்டை பார்த்ததும், ஓகே என ஒரு தந்திர புன்னகையை சிந்தியவன் அவனது மாமனாருக்கு அழைத்தான். அரவிந்த் புரியாமல் ஆதியிடமிருந்து போனை வாங்கியவன், டேய் இந்நேரம் அவர் தூங்கிட்டு இருப்பாரு, இங்கதான் மார்னிங், அங்க நைட்டு தானே என அரவிந்த் அவசரமாக சொல்ல, இருக்கட்டும்டா, ஒரு நல்ல காரியத்தை எப்ப செஞ்சா என்ன என்று ஆதி நக்கலாக சிரித்தபடி சொல்ல, இந்த நேரத்துல யாருக்கு நல்லது செய்ய போற என அரவிந்த் புரியாமல் கேட்க, எல்லாம் என் எதிரிக்குதான் என்று ஆதி தன் மாமனாரிடம் பேச ஆரம்பித்தான். இங்கு அறையிலிருந்து வெளியே வந்த ஷீலா தன் வயிற்று வலியை பொறுத்து கொண்டு மாத்திரையை எடுத்து வாய்க்குள் போட்டு தண்ணீரை தொண்டையில் சரித்தாள். அவன் போனில் பேசுவதை கேட்க வேண்டும் என அவளுக்கு ஆர்வம் இருந்தது. அவன் யாரிடம் தன்னை பற்றி இப்படி உரிமையாக பேசுகிறான் என அவள் அறிய நினைத்தாள். ஆனால் எங்கு தன் வலி நிறைந்த முகத்தை அவன் கண்டுவிடுவானோ என்று பயந்தே வெளியே வந்துவிட்டாள். அதைவிட மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பவளுக்கு எது தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன என்ற எண்ணமே ஷீலாவிற்கு வந்துவிட்டது. அப்படியே ஹால் லைட்டை எல்லாம் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தாள். பிரகாஷ் ஆதியிடம் பேசிவிட்டு கட்டிலில் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருக்க, ஷீலா அவனை கண்டு கொள்ளாமல் போய் மறுமுனையில் படுத்தாள். அவளை திரும்பி பார்த்த பிரகாஷ், என்ன இவ ஏதாவது கேள்வி கேட்பான்னு நினைச்ச, ஒருவேளை கோச்சுக்கிட்டாலோ, நான் வேற இவ இருக்கிறது தெரியாமலேயே பேசிட்டனே என்று நினைத்தவன் மெல்ல அவளிடம் ஒட்டி படுத்தான். அவளும் கண்மூடி தூங்க ஆரம்பிக்க, ஏய் ஷீலா என அவன் மெதுவான குரலில் அழைக்க, என்றாள் அவள். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமாடி என அவன் கேட்க, கேட்டா சொல்லிட போறீங்களா என்ன என மனதில் நினைத்தவள், கேட்க எதுவும் இல்ல என்றாள். அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவள் முன்பு ஆதியிடம் போனில் பேசினால் சந்தேகப்பட்டு தன்னிடம் கேட்பாள், அதனால் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்றுதான் பிரகாஷ் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதிசய மாதிரி அவள் இன்று கேட்க ஒன்றும் இல்லை என்று சொன்னது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. சரி நம்மளே சொல்லிடலாம் என்று நினைத்தவன், ஷீலா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்டி என்றான். அவள் அமைதியாக இருக்க அவளை தன்புறம் மெல்ல திருப்பினான். அவள் லேசாக கண் விழித்து பிரகாஷை பார்க்க அவளின் கண்கள் சிவந்து போய் கலங்கி இருப்பதை பார்த்தவன், ஏய் என்னடியாச்சு என்று கேட்டுக்கொண்டே அவளின் கண்களை துடைத்துவிட அவள், எனக்கு தூக்கம் வருது பிரகாஷ் என்றாள். அவனும் சொல்ல நினைத்ததையே மறந்து, சரிடி தூங்கு என அவளை அணைத்தபடி தட்டி கொடுக்க அவளும் அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து தூங்க ஆரம்பித்தாள். அவன்தான் தன்னிடம் ஏதோ மறைத்து கொண்டிருக்கிறான், தனக்கு ஏதோ ஒரு வகையில் துரோகம் செய்கிறான் என ஷீலா நினைத்து கொண்டிருக்க, ஆனால் இவள் செய்வதுதான் அவன் வாழ்க்கையவே கெடுக்கப் போகும் துரோகம் என ஷீலாவிற்கு தெரியாததுதான் விந்தையிலும் விந்தையாக உள்ளது. இங்கு
பறவைகளின் கீச் கீச் ஒலி ஜன்னல் ஓரம் தென்றலாய் வந்து கவிப்பாட தன் கணவனின் மூச்சுக்காற்றில் மேனி எங்கும் சூடான வெப்பத்தை உணர்ந்த அஞ்சலி மெல்ல கண் திறந்து பார்த்தாள். நன்றாக விடிந்திருந்தது. லைட் போடாமலேயே ஜன்னல் வழியாக குளிர்ந்த வெளிச்சம் பரவ அந்த காட்சியே அவளுக்கு புத்துணர்ச்சியோடு இதழோரம் சிறு புன்னகையும் மலர தன் கீழே குனிந்து பார்க்க ஏதோ டெட்டி பியரை கட்டிப்பிடித்து படுத்திருப்பதைப் போல செல்வா கையையும் காலையும் அவளின் உடலை சுற்றி போட்டு இறுக்கி அணைத்து படுத்திருந்தான். அதை பார்த்து முதலில் அஞ்சலிக்கு வெட்கம் வந்தாலும், இவர் எப்படி எழுப்புறது? இவர் எழுப்பிட்டு நம்ம எழுந்திருச்சு போறது முடியாத காரியம். இவர் எழுந்தா சும்மா இருக்க மாட்டாரே. எழுப்பாமலும் நம்மளால ஒரு இன்ச் நகர முடியாது என்று நினைத்தவள் அவனின் கையை முதலில் விலக்க பார்த்தாள். அவளின் வெற்றி இடையில் அவனின் கை அழுந்த பதிந்திருக்க அந்த ஐவிரலை பிரித்தெடுக்க அந்த போலீஸ்காரிக்கு தெம்பு இல்லை. தம் கட்டி இழுத்தும் கூட அஞ்சலியால் பிரிக்க முடியாமல் போக, அடச்ச என்று சலித்து கொண்டவள் அவன் முகத்தை தன் நெஞ்சிலிருந்து பிரித்தெடுக்க போராடி தோற்று போனாள். எபிசோட் 195. செல்வா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். வெக்கம் கெட்டவன் விடிஞ்சும் எப்படி தூங்குறான்? முதலெல்லாம் நான் தான் இவன் மேல படுப்பேன். இப்ப இவன் பாடிய பாதி என் மேல போட்டிருக்கான். எனக்கு வலிக்குன்னு கூட அவனுக்கு தோணல போல என்று அஞ்சலி புலம்பியபடி இருக்க, என்னடி என்று கேட்டுக்கொண்டே செல்வா அவள் நெஞ்சில் முகத்தை தேய்க்க, அப்போதுதான் தூக்கம் தெளிந்த செல்வா அவளை நிமிர்ந்து பார்க்க உடனே வெட்கத்துடன் தன் பார்வையை வேறு பக்கம் செலுத்திய அஞ்சலி, எழுந்திருங்க, நான் குளிக்கணும் என்றாள். போய் குளி என்று அவன் மீண்டும் படுத்துக்கொள்ள, நீங்க இப்படி படுத்தா நான் எப்படி எழுந்திருக்கிறது? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. உங்க வெயிட்ட நான் எப்படி தாங்குவேன்? இப்படி படுத்திருக்கீங்க என அவள் கோபமாக கேட்க வேண்டிய கேள்வியை திக்கி திணறியபடி வெட்கத்தோடு கேட்க அவளை சந்தேகமாக பார்த்த செல்வா, என் பொண்டாட்டி தான் பேசுறதா இல்ல வேற யாரோ மாதிரி ரொம்ப வெக்கப்படுற போல என்றான் நக்கலாக. அதை கேட்டதும் உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சலியின் ஈகோ தட்டி கிளறப்பட பட்டன எழ முற்பட, எங்கடி ஓடுற என அவளின் இடையோடு பிடித்து இழுத்து மீண்டும் கட்டிலில் போட்ட செல்வா, எங்க போற என்றான் புருவம் உயர்த்தி. தன் மேலே இருக்கும் அவனை பயத்துடன் பார்த்த அஞ்சலி, குளிக்கு என்று வார்த்தை தந்தி அடிக்க குளியலறை பக்கம் கையை காட்டினாள். ஓ, குளிக்க போறியா? போ, ஆனா நான் விடும்போது போ. எனக்கு முன்னாடியே எழுந்து நீ ஓடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி உன் மேல படுத்துட்டு தூங்குனேன். இப்ப எலி மாதிரி என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா? உனக்கு கரெக்டா தாண்டி பேர் வச்சிருக்காங்க, 5 + எலி என்று அவன் பிரித்து சொல்ல அவனை முறைத்த அஞ்சலி, உங்க பேரு மட்டும் என்ன, செல்வகுமார் தானே, ரொம்ப பழைய பேரு என்றாள். இருக்கட்டுமே, பேருதான் பழசு, நான் புதுசு தானே என சொல்லியபடி அவளின் மேலே வந்தவன் அவள் போர்த்தி இருந்த போர்வையை விலக்க, ஷோ என்னங்க பிளீஸ்ங்க, விடிஞ்சு போச்சு, லேட்டா போனா மானமே போயிடும் என அவள் அதிர்ச்சியாகி அவனிடம் கெஞ்ச ஆரம்பிக்க, ஏய் உனக்கு மரியாதையே தெரியல, புருஷன் பேரை சொல்ற, உனக்கு கொஞ்சம் மரியாதைய கத்து கொடுக்கறேன் என செல்வா அவளின் முழு போர்வையையும் உருவி கீழே போட்டான். யோ ஏண்டா என் மானத்தை வாங்குற என அஞ்சலி புலம்பியபடி எழ முற்பட அவன் அசராமல் அவள் கையோடு கை கோர்த்து அவளின் கண்ணை பார்த்தவன், பரவாயில்லடி, பகல்ல இன்னும் பிரைட்டா இருக்க என்றான். அப்போதுதான் தன்னை குனிந்து பார்த்த அஞ்சலி அதிர்ச்சியாகி கண்கள் விரிய மீண்டும் அவனை பார்த்தாள். நைட்டே நான் ட்ரெஸ்ஸ போட்டிருக்கணும், இவன் முன்னாடி இப்படி இருக்கோமே என்று தன்னையே நொந்து கொண்டவள் அவன் சத்தமாக சிரித்தபடி அவள் முகத்தை பார்த்தவன், என்னடா என் அஞ்சலிக்கு வந்த சோதனை என அவளின் கழுத்தில் முத்தமிட்டபடி அவளின் மேலே படர்ந்தான். அஞ்சலியின் கை தானாக அவனுக்கு வழிவிட்டது. அவன் அவ்வப்போது தன் முகத்தை பார்ப்பதை உணர்ந்தவள் ஒரு தலையணை எடுத்து முகத்தை மூடிக்கொள்ள அவளின் இரு கையையும் மேலே தூக்கி பிடித்த செல்வா அவள் தலையணையை எடுத்து தூரம் போட்டுவிட்டு, முகத்தை மட்டும் மறைச்சு என்ன அஞ்சலி புண்ணியம் என்று கேட்டான் நக்கலாக. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசினா நான் எழுந்து ஓடிடுவேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் மனசு வச்சாதா நீங்க சம்சாரி, இல்ல சந்நியாசம்தான் போகணும், மறந்துடாதீங்க என்று அவள் எழுவது போல செல்ல, என்னது நீ மனசு வைக்கணுமா? அப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீ குளிக்க போயிருக்கணுமே, என்னை தாண்டி உன்னால போக முடியல தானே? ஒத்துக்கிறேன், இப்ப நீ உன் விருப்பத்தோட தான் இருக்க. நான் திமிராவே உன்னை பார்த்து பழகிட்டேனா
அதான் நீ வெக்கப்படும் போது கண்ட்ரோல் பண்ண முடியல. பேசாம நம்ம இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா என்று அவன் கேட்க, இங்கேயே இந்த கதி, இதுல வீட்டுக்கு போனா அதோ கதிதான் என்று நினைத்த அஞ்சலி, இல்ல வேணாம் என்று சொல்ல, நீ சொல்லி நான் என்னடி கேக்குறது, நம்ம இன்னைக்கு போறோம், எனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால வீட்டுக்கு போய் ஹனிமூன் கொண்டாடிடுவோம் என்று அவன் சிரித்துக்கொண்டே சொல்ல அவனை முறைத்து பார்த்த அஞ்சலி, சாருக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லையா? மணி 8 ஆகுதோ 10 ஆகுதோ தெரியல, சின்ன குழந்தையாட்டம் ட்ரெஸ் இல்லாம தெரியறது உங்களுக்கு சுதந்திரமா இல்ல, அப்படித்தானே? அப்ப வீட்டுக்கு போனா ஏன் நிலைமை என்று அவள் கேட்க, ஏண்டி உனக்கு தெரியாதா, ரூமை விட்டு வெளியவே விட மாட்டேன் என்று அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்ல, உங்க ஸ்ட்ரிக்ட்ல தீய வைக்க என்று நினைத்த அஞ்சலி, உங்களுக்கு லீவ் முடிகிற வரைக்கும் இங்கவே இருப்போம் என்றாள். சரி ஓகே, பொண்டாட்டி பேச்ச நான் கேக்குறேன் என்று செல்வா சொல்ல, என்ன இவன் உடனே ஒத்துக்கிட்டான் என்று நினைத்த அஞ்சலி அவனை புரியாமல் பார்க்க அவளை விழுங்குவது போல் பார்த்த செல்வா, நீ என்ன கவனிச்சா நான் இங்கே இருக்கேன், பட் நீ அடம் பண்ணா நேரா என் வீட்டுக்கு வண்டியை விட்டுருவேன் என்று அவன் சொல்லவும், சரி நான் எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்க இஷ்டப்படி இருங்க என்று அவள் சொன்னதுதான் தாமதம். உடனே அவளை இறுக்கி அணைத்து அந்த கட்டிலில் புரண்டான். அஞ்சலி எங்கேயாவது கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் ஆவென்று அலற ஒரு 3 முறை அவளுடன் புரண்டவன் அப்படியே அவளை அணைத்தான். சில மணி நேரம் கழித்து அவனிடமிருந்து மெல்ல எழுந்த அஞ்சலி கடகடவென குளியலறைக்குள் ஓடி குளித்துவிட்டு கீழே வந்தாள். அப்போதே மணி மதியம் 1 நிஷா அமைதியாக சோஃபாவில் பாட்டு கேட்டபடி அமர்ந்திருக்க வெட்க முகத்தோடு படிகளில் நடந்து வரும் அஞ்சலியை பார்த்ததும் நிஷாவிற்கு தானாக சிரிப்பு வர, வாடி வா என்று மனதில் நினைத்தபடி ஹெட்செட்டை கழட்டி தூரம் வைத்துவிட்டு அவளை பார்க்க அஞ்சலியும் நிஷா அருகில் வந்து ஒன்றும் தெரியாதவள் போல அமர்ந்தாள். என்ன அஞ்சலி, காஃபியா டீயா? ஆனா பாரு, இது காஃபி குடிக்கிற டைம் இல்ல, மூக்கு பிடிக்க லஞ்ச் சாப்பிட வேண்டிய டைம். ஆனா என்ன பண்றது, உனக்கு இப்பதானே டியூட்டி முடிஞ்சிருக்கு என்று நக்கலாக சொல்லிவிட்டு நிஷா சிரிக்க, அண்ணி என்று சினுங்கியபடி அஞ்சலி வெட்கத்தோடு தலை குனிந்து கொள்ள, பரவாயில்லடி அஞ்சலி, வயசுக்கு வரும்போது கூட நீ வெக்கப்பட்டு நான் பார்க்கல, ஆனா இப்ப பாரு உன் புருஷன் உன்னை வெக்கப்பட வச்சுட்டாரு, செம்ம டேலண்ட் தான்ல என்று நிஷா கிண்டலாக சொல்லவும், அண்ணி இந்த மாதிரி பேசுனீங்க நான் அழுதுருவேன், ப்ளீஸ் அண்ணி என்று அவள் பாவமாக சொல்ல, சரி சரி ஃப்ரீயா விடு, இருந்தாலும் நீ ஓவர் வெக்கம்தான் படுற என்றாள். அண்ணி நீங்க ரொம்ப மோசம், நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, இப்பதான் தெரியுது என் அண்ணன் நிலைமை பாவம் என அஞ்சலி சொல்ல, யாரு ஓ அண்ணனா? இந்த விஷயத்துல குடும்பமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க போல, வெக்கப்படுறது நீ, என்ன வெக்கப்பட வைக்கிறது ஓ அண்ணன், ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு 2 பேருமே உங்ககிட்ட வாக்கப்பட வந்தவங்கள வறுத்தெடுப்பீங்க என நிஷா சலித்து கொள்ள, என் அண்ணன் இல்லாத தைரியத்துல பேசுறீங்களா நீ என அஞ்சலி நக்கலாக கேட்க அவளை பார்த்து புருவம் உயர்த்திய நிஷா, நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி உன் புருஷன் உன்னை மாத்தி இருக்காரு, அதே மாதிரி நான் உன் அண்ணனை பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து மாத்தி வச்சிருக்கேன், நீ மட்டும் திமிரு பிடிச்சவ கிடையாது, உன் அண்ணன் ஓவர் ஆட்டிடியூட், பட் என்ன அவரு ரொம்ப ஜென்யூன், பேச முடியாத சண்டை நேரத்துல கூட ரொமான்ஸுக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது என்று நிஷா சொல்லி சிரிக்க அஞ்சலியும் சிரித்துக்கொண்டே நிஷாவை பார்க்க, அதனால நம்ம ஃபேமிலியே அப்படித்தான் என்று நிஷா பேசிக்கொண்டிருக்க, நிஷா என்று அழைத்துக் கொண்டே பிரகாஷ் உள்ளே வந்தான். அஞ்சலியும் நிஷாவும் உடனே எழுந்திருக்க, வாங்கண்ணா என்று நிஷா பிரகாஷிடம் சொல்ல, என்று தலையாட்டிய பிரகாஷ் சோஃபாவில் அமர்ந்தான். அவனுடன் லில்லியும் சில ஃபைல்ஸுடன் வந்திருந்தாள். அஞ்சலியை பார்த்த பிரகாஷ், செல்வாவும் இங்கதான் இருக்கான் போல என்று நினைத்து கொண்டிருக்க, சரி சீக்கிரம் கிளம்பிடுவோம் என்று நினைத்தவன் லில்லியிடமிருந்து ஃபைலை வாங்கி நிஷாவிடம் காண்பித்தான். அதை வாங்கும் முன்னாடியே பிரகாஷை பார்த்த நிஷா, என்ன ஃபைல் என்று கேட்டாள். இது மாச கடைசியில நிஷா, எல்லாருக்கும் சாலரி போக மீதி இன்கம் என்று சொல்ல, இது எதுக்குன்னா, நான் தான் முதவே எதுவும் என்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன்ல என்று அவள் சொல்லவும், இல்ல நிஷா,
இந்த கம்பெனி உன்னோட உழைப்பு. நஷ்டத்தை பார்க்கலனாலும் லாபத்தை நீ கண்டிப்பா பார்க்கணும். இத பிடி என்று அவளிடம் ஃபைலை பிரகாஷ் திணிக்க, ஏம்பா உனக்கு தங்கச்சி உறவு மட்டும் போதுமா? அப்பா அம்மா தேவையில்லையா என்ற வள்ளியின் கலங்கிய குரலில் அதிர்ச்சியான பிரகாஷ் திரும்பி வாசற்படியை பார்த்தான். பிரகாஷ் அதிர்ச்சியாகி பார்க்க வள்ளி கண்ணீர் மல்க கதவருகே நின்றிருந்தார். அவனுக்கு வள்ளி நிற்பதை விட அவரின் கை ஷீலாவின் கையை இறுக பிடித்து இருவரும் ஒன்றாக நின்றிருப்பதுதான் இன்னும் பேரதிர்ச்சியாக இருந்தது. பிரகாஷிற்கு இந்த சூழலை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் உறைந்து நின்றுவிட நிஷா அம்மா என சொல்லிக்கொண்டே வள்ளியிடம் செல்ல அவளை முறைத்த வள்ளி, நீயும் என்கிட்ட மறைச்சிட்டல நிஷா. அவன் சொன்னா உனக்கு எங்கடே போச்சு புத்தி? என் மாப்பிள மட்டும் சொல்லலனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்று வள்ளி ஆதியை நங்கூர மாதிரி பிரகாஷிடம் போட்டு கொடுத்து விட, பிரகாஷின் மனதில் நன்றாக பதிந்து விட்டது இது ஆதியின் வேலைதான் என்று. அம்மா அது அண்ணாவே உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாரு, அதான் என்று அவள் தயங்கியபடி நிறுத்த, இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றதா பிளான்? என் மருமக அங்க தனியா இருக்கா. உங்க அப்பா வேலை வேலைன்னு என்னை கண்டுக்காம அலைஞ்ச மாதிரிதான் இப்போ அண்ணனும் தெரியுறான். அவன் பிஸியா இருக்கிறது பிரச்சனை இல்ல, அவன் இஷ்டப்படி இருக்கட்டும். ஆனா அம்மான்னு ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது என் மருமகளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட வேண்டியதானே. அவனுக்கு தான் அம்மா பாசம் தேவையில்ல, இந்த பிள்ளைத்தாச்சி பொண்ணுக்கு கூடவா பெரியவங்க உதவி தேவைப்படாதா என்ன என்று வள்ளி ஆதங்கமாக கேட்க, பிரகாஷ் சங்கடமாக ஷீலாவை நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை என்றாலும் அவள் கண்களில் ஒருவித வலி தெரிவதை அவன் இன்றுதான் பார்க்கிறான். ஓ ச்சே, நம்மளே சொல்லி இருக்கணும் என்று அவன் தன்னையே நொந்து கொண்டான். அது என்று அவன் ஏதோ சொல்ல வாயெடுக்க, நீ பேசாதப்பா, நீங்க என்ன அம்மான்னு நினைச்சிருந்தா கோவில்ல பார்த்த அன்னைக்கே சொல்லிருப்ப. உங்களுக்கு நாங்க வேண்டாதவங்களா போயிட்டோம். என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் 28 வருஷம் கழிச்சு தாய் பாசத்தை கொண்டு வர முடியாது இல்லையா என்று இயலாமையுடன் சொல்லி கண் கலங்க, ஐயோ அம்மா ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று பிரகாஷ் வள்ளியை சமாதானப்படுத்த முயற்சிக்க அவனை கண்டு கொள்ளாத வள்ளி ஷீலாவிடம் திரும்பி, நீயாவது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்லம்மா என்று கேட்டார். அவரின் கையை பிடித்த ஷீலா, எனக்கு உண்மையா தெரியாதுமா என்றவள் பிரகாஷை பார்த்து கொண்டே, அவர் என்கிட்ட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டாரு என்றாள் வலி நிறைந்த குரலில். அந்த ஒரு வார்த்தையே அவளின் வேதனையை அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட, இதற்கு மேல் நாம் பேசுவது சரிப்படாது என்று நினைத்து அமைதியாகிவிட்டான். நிஷாவே இதை எப்படி சமாளிப்பது என யோசித்தவள் வள்ளியிடம் திரும்பி, அப்பாவை அழைச்சிட்டு வரலையா என்று கேட்டாள். இல்லம்மா, அவர் எப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு? நாங்க நேரா உன் அண்ணன் வீட்டுக்கு தான் போனோம். அங்க அவன் இல்லைன்னதும் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். இது மாச கடைசியாம, அதான் உன்கிட்ட வரவு செலவு காட்ட இங்க போயிருப்பான்னு சொன்னாரு. அதனாலதான் உங்க அப்பாவை உங்க அண்ணன் வீட்லயே விட்டுட்டு உங்க அண்ணிய மட்டும் கூட்டிட்டு வந்த என்று வள்ளி சொல்ல, அப்பா மட்டும் எப்படி அங்க தனியா என்று நிஷா புரியாமல் பார்க்க, அவருக்கு எல்லா ஏற்பாடும் என் மருமக செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கா. என்ன பண்றது, என் 2 பிள்ளையும் தான் சரியில்லை. ஆனா என் மருமகனும் ரெண்டும் சொக்க தங்கம் என்று வள்ளி சொல்ல, நிஷா பாவமாக பிரகாஷை பார்க்க, எல்லாம் உன் புருஷன் செஞ்ச வில்லங்கம் என்று நினைத்தவன், இருடா உன்னை வச்சுக்கிறேன் என்று மனதில் கருவிக்கொண்டான். அப்போதுதான் இறங்கி வருவது போல செல்வா படிகளில் இருந்து கீழே இறங்கி வர அவனை பார்த்த பிரகாஷ், இவன் என்னத்த பண்ண போறானோ என்று நினைத்தபடி இருக்க, நேராக வள்ளியிடம் வந்த செல்வா, நீங்க எப்பமா வந்தீங்க என்று கேட்டான் புன்னகையுடன். இப்பதான்ப்பா வந்த, இங்க நிக்கிறாரே உன் ஃப்ரெண்டு, அவர் என் பிள்ளையா, உனக்கும் தெரிஞ்சுதானே எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிங்க என்று வள்ளி கேட்க, பிரகாஷை திரும்பி பார்த்த செல்வா, சத்தியமா எனக்கு தெரியாதுமா என்றான் தோளை குலுக்கியபடி. அடப்பாவி என அஞ்சலி வாய் தானாக பிளக்க, செல்வா வள்ளியின் தோளை ஆதரவாக பற்றியவன், அம்மா நீங்க தான் என் ஃப்ரெண்டுக்கு அம்மான்னு எனக்கு தெரியாது. அவன் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டான்னு தான் தெரியும். ஆனா அது நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன் என்று செல்வா அழுத்தமாக சொல்ல, பிரகாஷ் காதில் புகை வராத குறைதான். ரைட்டு, எனிமியில இருந்து ஃப்ரெண்டு வரைக்கும் என்னை கட்டி அடிக்கிறானுங்க. இதுக்கு மேல இங்க நின்னோம் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவானுங்க என்று நினைத்தவன், சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலா
சண்டைக்காரங்காலையே விழுந்துருவோம் என்று நினைத்தவன் உடனே வள்ளியிடம் வந்து அவரை அணைத்துக் கொண்டவன், அம்மா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு எப்படி அத நானே சொல்றதுன்னு தெரியல. ஒரு தயக்கமா இருந்துச்சா. ஆனா என் தங்கச்சி புருஷன், என் மச்சான் என் கவலையெல்லாம் இறக்கி வச்சுட்டான். அவனை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று பல்லை கடித்துக் கொண்டே சொன்ன பிரகாஷ், இனிமே நம்ம எல்லாம் ஒன்னாவே இருப்போம் என்று வள்ளியின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவன் சொல்ல அவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தவர், சரிப்பா என்றார் சிரித்துக் கொண்டே. சரி வாங்க என்று வள்ளியின் தோளில் கை போட்டபடி ஒரு அடி எடுத்து வைத்தவன் பட்டன நின்று ஷீலாவின் கையை பிடித்துக் கொண்டு அவன் வாசலை நோக்கி நடக்க, அண்ணா இருந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று நிஷா சொல்ல, அப்படியே மூவருடன் திரும்பிய பிரகாஷ், இல்ல நிஷா, உன் புருஷன் வந்ததும் எங்க வீட்டுக்கு வாங்க, கறி விருந்தே வைக்கிறேன். இப்போ புருஷன் வச்சதே தொண்டைய அடைச்சிடுச்சு என்று அவன் நக்கலாக சொல்ல நிஷாவிற்கே சிரிப்பு வர அதை அடக்கியபடி, சரி பாய் அண்ணா என்றாள். அவனும் தலையை அசைத்துவிட்டு செல்வாவை முறைத்துவிட்டு, நீயும் வந்துடு கறி விருந்துக்கு என்றான். செல்வா சிரித்தபடி காற்றிலேயே கொசுவை அடித்து பறக்கவிட, எல்லாம் என் நேரம் என்று நினைத்த பிரகாஷ் ஷீலாவையும் வள்ளியையும் அழைத்துக் கொண்டு அவனது வீட்டிற்கு சென்று விட்டான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.